எல்லா புகழும் இறைவனுக்கு. அனைவர் மீதும் இறைவன் புறத்திலிருந்து அமைதியும் சமாதானமும் நிறைவாக உண்டாகட்டும். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். குட் மார்னிங். இன்றைக்கு நம்முடைய புத்தக வாசிப்பு நிகழ்வில் பெண்களே உங்களுக்காக என்ற புத்தகத்தை வாசிக்க இருக்கின்றோம். நிச்சயமாக இது ஆண்களுக்குமான புத்தகம் என்பதை பலமுறை நாம் பதிவு செய்திருக்கின்றோம். எந்த அளவுக்கு ஒரு ஆண் பெண்மையை பற்றிய புரிதலோடு இருக்கின்றானோ அப்போது அவனுடைய ஆண்மை நிறைவடைந்ததாக இருக்கும். அதே போல பெண்களும் ஆண்மையை பற்றிய புரிதலோடு இருக்கும்போது அவர்களுடைய பெண்மையும் நிறைவடைந்ததாக இருக்கும். ஏனென்றால் பெண்மையும் ஆண்மையும் பரஸ்பரம் நிறைவடைந்து கொள்வதில் எதிர்பாலினத்தை பற்றிய புரிதல்கள் என்பது ஒரு முக்கியமான அங்கமாக இருக்கிறது. அந்த எதிர்பாலினத்தை பற்றிய புரிதல்கள் இல்லாமல் ஒரு பாலினம் தன்னை முழுமைப்படுத்திக் கொள்ள முடியாது என்பதை நாம் எப்போதும் உணர்ந்தவர்களாக இருக்க வேண்டும். அந்த வகையிலே இன்றைக்கு நாம் வாசிக்க தொடங்கக்கூடிய பெண்களே உங்களுக்காக என்ற புத்தகம் பாலியல் ஒழுங்குகளுக்கு அடிப்படையாக இருக்கக்கூடிய சில முக்கியமான புரிதல்களை நமக்கு வழங்கக்கூடியதாக இருக்கும். இந்த புத்தகத்தை எழுதியிருப்பவர் டாக்டர் ஃபஸ்லுர் ரஹ்மான் அவர்கள். அவரை பற்றிய அறிமுகம் தேவையில்லை. இறைவழியில் இருப்பவர்களுக்கும் அக்குபங்சர் மருத்துவத்துறையில் இருப்பவர்களுக்கும் டாக்டரை பற்றி நிறைவான புரிதல் இருக்கும். அவர் எழுதின புத்தகத்தை தான் நம்ம இந்த வகுப்புல வாசிக்க போறோம். புத்தகம் வாசிக்கிறதுல என்னங்க இருக்குது, நாங்களே வாசிச்சுக்கலாம் அப்படின்னு நினைக்கலாம். அப்படிதான் நாங்களும் நினைச்சோம். ஆனா கடந்த ஒரு 5-6 புத்தகங்கள் வாசிச்சதுல புரிதல்கள் இன்னும் நிறைவா இருந்தது. நிறைய பகிர்தல்கள் செய்ய முடிந்தது. ஸோ அந்த அடிப்படையில இந்த புத்தகம் அவர் எழுதின புத்தகங்கள்லேயே ஒரு மேன்மையான புத்தகம். ஸோ இதனுடைய புரிதல்கள் எந்த அளவுக்கு நமக்கு கிடைக்குதுன்றது பார்க்கலாம். எல்லாருமே புக்கு வச்சிருக்கிறது நல்லது. வாசிக்கும் போது உங்களுடைய அந்த புக்கை பார்த்து நீங்க ஃபாலோ பண்ணுங்க. புக் இல்லாதவங்க இந்த சாஃப்ட் காப்பியை நீங்க ஃபாலோ பண்ணுங்க. பெண்களே உங்களுக்காக புத்தகம் முன்னுரை. பெண்களே உங்களுக்காக என்ற தலைப்பை பிரதானப்படுத்தி ஆண்களே உங்களுக்கும் என்ற பின் குறிப்பையும் சேர்த்து இந்த புத்தகத்தின் தலைப்பாக அமைத்திருக்கின்றோம். ஏனெனில் பெண்களை பற்றி ஆண்கள் முழுமையாக தெரிந்து கொள்ள வேண்டும். ஆண்களை பற்றியும் பெண்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். யாவற்றுக்கும் மேலாக பெண்கள் தங்களை பற்றியே தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகவும் ஒட்டுமொத்த சமுதாய நலன் கருதி இந்த புத்தகம் வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. இதில் உள்ள ஒவ்வொரு விஷயமும் மருத்துவ பொக்கிஷங்களாகவும் ஆண் பெண் இருவரை பற்றிய உண்மை ஞானங்கள் கொண்டதாகவும் அமைந்திருக்கிறது. நிச்சயமாக இது எந்த மருத்துவ அறிவுக்கும் இதுவரை புரியாத தெரியாத மிக அழகான விஷயங்களை தெளிவான நடையில் ஒவ்வொரு மனிதனின் பொது அறிவையும் வெகுவாக ஈர்க்கக்கூடியதாக இருந்து கொண்டிருக்கிறது. ஒரு பெண் குழந்தை பிறந்ததிலிருந்து அது பருவம் அடையும் காலம் வரையில் ஒரு தாய் அக்குழந்தையை பற்றி எந்த வகையிலெல்லாம் பாதுகாக்க வேண்டுமோ எந்த விஷயமும் விடப்படாமல் விளக்கமாக்கப்பட்டிருக்கிறது. பருவம் அடைந்ததிலிருந்து குழந்தைகளை திருமண வயது வரையில் எவ்விதம் பாதுகாக்க வேண்டும், மருந்துகளையோ மருத்துவர்களையோ ஏன் நாட வேண்டிய அவசியம் கிடையாது என்பதை அறிவுறுத்துவதோடு ஒவ்வொரு தாயையும் தந்தையையும் தத்தம் குழந்தைகளுக்கு அவர்களையே கைதேர்ந்த மருத்துவர்களாக்கக்கூடிய மருத்துவ ஞானங்களை கொண்டதாக இருக்கிறது இந்த நூல். பருவமடையக்கூடிய காலகட்டத்தில் எந்த விதங்களில் பால் உணர்வுகளிலிருந்து தங்கள் குழந்தைகளை பாதுகாத்தே தீர வேண்டும் என்பதையும், தவறினால் எவ்வளவு கொடிய நோய்களுக்கு தங்கள் குழந்தைகள் வருங்காலத்தில் ஆளாக நேரிடும் என்பதை எச்சரிக்கக்கூடியதாகவும் அதற்கான எளிதான நிவாரணத்தை கொண்டும் படைக்கப்பட்டிருக்கிறது இந்த நூல். குழந்தைகளின் படிப்பு போன்றவற்றில் எந்த அளவுக்கு குழந்தைகளின் கண்களையும் அவர்களின் மனநலனை மன அழுத்தத்திலிருந்தும் குழந்தை பருவத்திலேயே பாதுகாப்பது, அவர்களுடைய படிப்பில் எவ்விதம் அவர்களை கஷ்டமில்லாமல் ஈடுபடுத்துவது, இரவு 8 மணிக்கு மேல் ஏன் படிப்பில் ஈடுபடுத்தக்கூடாது, இதன் காரணமாக எந்த அளவுக்கு அவர்கள் ஞாபக சக்தி கூடும், அவர்களுடைய படிப்பின் தரம் கூடும் என்பதையும் பெற்றோர்களுக்கு படிப்பினைகளை கொடுக்கக்கூடிய ஆற்றல் மிகுந்தது இந்த நூல்.
பருவ காலங்களில் தங்கள் குழந்தைகளுக்கு, குறிப்பாக தங்கள் பெண்களின் மாதவிடாய் கோளாறுகள் ஒவ்வொன்றும், அவை ஒவ்வொன்றை பற்றியும் தெளிவான விளக்கங்களுடன் கொண்டு வெளிவருகிறது இந்த நூல். மாதவிடாய் கோளாறுகள் எதுவாக இருந்தாலும் சரி, எந்த டாக்டரிடமும் பெண் மருத்துவரிடமும் அழைத்துச் செல்ல அவசியமே இல்லாத அளவுக்கு பெற்றோர்களாகிய உங்களை மட்டுமல்ல, உங்கள் குழந்தைகளையும் தங்களை தாங்களே பேணிக்கொள்ளும் மருத்துவ ஞானங்களை கொண்டவர்களாக வாழும் உயர்வை கொடுக்கக்கூடியது இந்த நூல். திருமணமானதும் கணவன் மனைவி ஆகிய இருவருமே தங்கள் பால் உணர்வுகளை பற்றியும் அந்த உணர்வுகளின் ஏற்ற இறக்கங்களை பற்றியும் தெளிவாக உணர்த்துகிறது. எப்பொழுது உடல் உறவு கொள்ள வேண்டும், எப்பொழுது மனைவி கணவனை நெருங்க வேண்டும், எப்பொழுது கணவன் மனைவியை நெருங்க வேண்டும் என்பதையும், மனைவி கணவனை எப்பொழுது நெருங்கக்கூடாது என்பதையும், கணவன் மனைவியை எப்பொழுது நெருங்கக்கூடாது என்பதையும், கணவன் மனைவி இருவரும் இணையக்கூடிய அழகான சூழ்நிலை எது என்பதையும் சூசகமாகவும் தெளிவாகவும் எந்த குழப்பமும் இல்லாமலும் மிக தெளிவாக இந்த நூலில் விளக்கப்பட்டிருக்கு. கர்ப்பம் தரித்ததிலிருந்து கர்ப்பகாலம் முடியும் வரையில் டாக்டர்களிடம் போகவே கூடாது, ஏன் என்பதற்கான விளக்கத்தை ஒவ்வொரு பெண்ணும் படித்து தன்னை பேணிக்கொண்டு போற்றுதற்குரிய தாய்மையுடன் விளங்க வைக்கக்கூடிய நூலாகும் இது. இதில் உள்ள ஒவ்வொரு நுணுக்கமான ஞானத்தையும் ஒவ்வொரு தாயும் கடைபிடிப்பாரேயானால் சுகப்பிரசவம் அவர்களுக்கு உண்டு. அதைத் தொடர்ந்து இன்னும் எத்தனை குழந்தைகள் பெற்றாலும் ஆரோக்கியமான உடல் நலனும் மன வளமும் பெற்று எந்த குறைவும் இல்லாமலும் பேணிக்கொள்ளும் பாக்கியமிக்க நூலாகும் இது. மாதவிடாய் நிற்கும் காலங்களில் ஏற்படும் மிக மோசமான தொந்தரவுகள் அவை என்ன, ஏன், அவற்றிலிருந்து எவ்விதம் சுகம் அடைவது போன்றவற்றை அழகான மருத்துவ கலையான அக்குபங்க்சர் என்ற மருத்துவத்தின் தீர்மானமான புள்ளிகளை கொண்டு பட விளக்கத்துடன் உங்களுக்கு கற்பிக்கிறது இந்த நூல். மேற்சொன்ன அனைத்தும் மிகையான வார்த்தைகள் அல்ல, மாறாக உண்மை சாட்சியங்களை கொண்டதாகும். இதை போன்ற ஒரு நூல் இதுவரை உலகத்தில் பிறந்ததில்லை, இனியும் படைக்கப்பட போவதும் இல்லை. ஏனெனில் இதில் எழுதப்பட்டிருக்கும் ஒவ்வொன்றும் இறை ஞானங்களாகும். இறை ஞானங்களை மிஞ்சக்கூடியவர்கள் எவரும் இல்லை. உண்மை உங்கள் கையில். டாக்டர் மஸ்லூர் ரஹ்மான். ஸோ டாக்டர் இந்த முன்னுரையில மென்ஷன் பண்ணியிருக்கக்கூடிய தலைப்புகள், அந்த ஏரியால நமக்கு இதுவரைக்கும் எந்த மாதிரி புரிதல் இருக்கு அப்படின்றது நமக்கு தெரியும். அந்த புரிதல்கள் நமக்கு போதாம இருக்குது அப்படிங்கிறத உணர்ற பட்சத்துல இந்த புத்தகத்தை ரொம்ப கவனமா நீங்க படிங்க. அல்லது இந்த மாதிரியான புரிதல்கள் சுத்தமா இல்லாம இருக்கே அப்படின்னு நீங்க இருக்கிற பட்சத்துல ரொம்பவும் ஆழமா விருப்ப உணர்வோட ஈடுபாட்டோட இந்த புத்தகத்துல கருத்துக்களை நாம கவனிக்கணும். முதல் அத்தியாயம் வாசிக்கலாம். பெண்களே உங்களுக்காக, நிச்சயமாக ஆண்களுக்கும். தாய்மார்களே, நீங்கள் கர்ப்பம் தரிக்கும் காலத்திலிருந்து உங்களுக்கு தெரிந்தோ தெரியாமலோ உங்கள் கர்ப்பத்தில் வளரும் குழந்தைகளுக்கு என்னென்ன கெடுதல்களை விளைவிக்கிறீர்கள் என்பதை அவசியம் தெரிந்து கொள்ள வேண்டும். இதற்கு முன்பாக ஒரு குழந்தையை 10 மாதங்கள் பேணி பாதுகாத்து வளர்க்கக்கூடிய போதுமான சக்தியை உங்கள் கர்ப்பப்பை பெற்றிருக்கிறதா என்பதை எப்படி அறிந்து கொள்வது? குழந்தைகளின் தாய்மார்களுக்கு மார்பக புற்றுநோய் வந்துள்ளது அல்லது குடும்பத்தில் புற்றுநோய் வந்தவர்கள் இருக்கிறார்கள், எனவே இந்த குழந்தைக்கு வரலாம், புற்றுநோய் வந்துவிட்டால் எங்களுக்கு வைத்தியம் செய்ய தெரியாது, எனவேதான் பெண் குழந்தைகளின் மார்பகங்களை அவர்கள் குழந்தைகளாக இருக்கும்போதே வெட்டி எடுத்து விடலாம் என்று டாக்டர்களாகிய எங்களுக்கு நாங்களே அங்கீகாரம் அளித்துக்கொண்டோம். இதே அடிப்படையில் ஒரு பெண்ணின் குடும்பத்தில் ஒருவருக்கு கர்ப்பப்பை புற்றுநோய் அல்லது சினைப்பை புற்றுநோய் இருக்குமானால் குழந்தைகள் பிறந்ததும் கர்ப்பப்பையையும் சினைப்பைகளையும் கூட உங்கள் வைத்தியத்தின் அடிப்படையில் வெட்டி விடுவார்களோ என்ற கேள்விக்கு ஆங்கில மருத்துவம் கூறும் பதில் என்ன தெரியுமா? இதற்குரிய மருந்துகளை கண்டுபிடிக்க ஆராய்ச்சிகள் செய்து கொண்டிருக்கிறோம் என்பதாகும். இப்போது கூட கேன்சருக்கென புதிய மருந்துகள் இவை என்ற செய்திகள் வடிவில் விளம்பரம் செய்து எக்கச்சக்கமான லாபத்தில் விற்பனையும் செய்து கொண்டிருக்கிறது ஆங்கிலேய மருத்துவம். தாய்மார்களே, ஆங்கில மருத்துவர்களின் மரண பிடியிலிருந்தும் அவர்களின் கொடூர வைத்தியத்திலிருந்தும் உங்களை நீங்களே காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என்ற அடிப்படையில் தான் அறிவுபூர்வமான அணுகுமுறையில் பெண்களின் வாழ்க்கையில் நிகழும் நிகழ்ச்சிகளையும் அவர்கள் உடல் உறுப்புகளில் நிகழும் மாற்றங்களையும் இந்த மாற்றங்களின் போது நிகழும் கஷ்டங்களையும் எவ்வாறு தவிர்த்து கொள்வது என்பதை பற்றி விளக்கியுள்ளோம். இந்த மார்பக புற்றுநோய், கர்ப்பப்பை புற்றுநோய், இந்த மாதிரியான பிரச்சனைகள் எல்லாமே இந்த புத்தகம் எழுத டாக்டர் தொடங்கின காலகட்டத்தில் ஆரம்பித்து கொண்டிருந்தது. இன்னைக்கு அது உச்சம் போயிடுச்சு. அந்த டைம்ல இந்த மாதிரியான டேர்ம்ஸ் எல்லாம் அப்பதான் வர ஆரம்பிச்சு. அப்ப டாக்டர் இது குறித்த ஒரு தெளிவான வழிகாட்டலை பெண்களுக்கும் ஆண்களுக்கும் கொடுக்கணுன்ற ஒரு நோக்கத்துல தான்
இந்த புத்தகமே எழுத ஆரம்பிச்சாங்க. இது புற்றுநோய் சம்பந்தமான ஒரு விஷயம் மட்டும் கிடையாது. பட் அந்த ஒரு விஷயம் இந்த புத்தகம் எழுதுறதுக்கான ஒரு இன்ஸ்பைரிங்கா இருந்தது அப்படின்றத இந்த இடத்துல நாம வந்து புரிந்து கொள்ள வேண்டும். 6 மாதங்களுக்குள் மாதவிடாய் சீரடைய வேண்டும். முதலாவதாக ஒரு பெண் பூ பெய்தியதும் திருமணத்திற்காக தயாராகிவிட்டதாக தாய்மார்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அவ்வாறல்ல. பூ பெய்திய 6 மாதங்களுக்குள்ளாக மாதப்போக்கு சீராக இருக்க வேண்டும். மாதப்போக்கிற்கு முன்பும் சரி, அதன் பின்பும் சரி, களைப்போ அதனை சார்ந்த மற்ற கஷ்டங்களோ அதிக அளவில் இருக்கக்கூடாது. வெள்ளைப்படுதல் நிச்சயமாக இருக்கக்கூடாது. மாதப்போக்கு தொந்தரவுகள் எதுவும் கூடாது. பொதுவாக மாதப்போக்குடன் சம்பந்தப்பட்ட கஷ்டங்கள் எதுவும் இல்லாத நிலையில்தான் ஒரு பெண் தன் கர்ப்பத்தில் ஒரு குழந்தையை பரிபூர்ண சுகத்துடன் 10 மாதங்கள் பேணி பாதுகாக்கக்கூடிய திறனை பெறுகிறாள் என்பதை மறவாது. அக்குபஞ்சர் படித்தவங்களுக்கு ஏற்கனவே நம்ம நினைவூட்டி இருக்கிறோம். பருவமடைதல் என்பது ஒரு செகண்ட் நடக்கக்கூடிய ஒரு மாற்றம் கிடையாது. அது வந்து ஒரு ஜேர்னி. ஒரு புள்ளியில ஆரம்பிச்சு ஒரு புள்ளியில முடியக்கூடிய ஒரு பயணம். அந்த பயணம் சிலருக்கு 6 மாதங்கள் இருக்கலாம், சிலருக்கு 1 வருடம் இருக்கலாம், சிலருக்கு 2 வருடங்கள் கூட இருக்கு. அதிகபட்சம் 2 வருடங்கள். இப்போ ஒரு பெண் 13 வயசுல வந்து பருவம் அடைகிறாங்க அப்படின்னா, அவங்க அந்த பருவமடைதல்ல நிறைவடைவதற்கு 15 வயது கூட ஆகலாம். இந்த பருவமடைதல்ல நிறைவடைகிறது அப்படின்றது என்னன்னா, அவங்களுடைய மாதவிடாய் வந்து மாசம் மாசம் சரியான தன்மையில, சுகமான தன்மையில வந்து பழகுறது. இப்போ சிலர் பியூபர்ட்டி ஆகி வரும், பீரியட்ஸ் வரும், 2 மாசம் வராது, அடுத்த மாசம் வரும், அடுத்த 4 மாசம் வராது, அப்புறம் வரும். கம்மியான ப்ளீடிங் இருக்கும், ஹெவி ப்ளீடிங் இருக்கும், திருப்பி ஒரு 3 மாசம் வராது. இந்த மாதிரி ஏற்ற இறக்கங்களோட அது மாறி மாறி அமைந்து ஒரு பாயிண்ட்ல ஒழுங்கா வர ஆரம்பிக்கும். அந்த ஒழுங்கா வர ஆரம்பிக்க தொடங்குது இல்லையா, ஒரு 3 மாசம் 4 மாசம்னு வச்சுக்கோங்களேன். அப்பதான் அந்த பெண் வந்து பருவமடைதலை நிறைவு செய்து விட்டார்கள் என்பது அர்த்தம். அதுக்கு முன்னாடி இந்த நடந்த ஏற்ற இறக்கங்கள் எல்லாமே அவங்க சின்ன வயசுல இருந்து செய்த வாழ்வியல் தவறுகளாலும் உணவு ரீதியான தவறுகளாலும் அந்த கர்ப்பப்பை தன்னுடைய நிலைத்தன்மையில குலைந்து போயிருந்து இப்போ ஸ்டெபிளைஸ் ஆக ஆரம்பிச்சிருக்கு. ஆரோக்கியமான ஒரு குழந்தை பருவத்தை கடந்து ஒருத்தவங்க பூ பெய்துறாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஒரு 2 மாசம் 3 மாசம் அப்படி இப்படி இருக்கும். அதுக்கப்புறம் அந்த மேக்சிமம் 6 மாசத்துக்குள்ள பீரியட்ஸ் வந்து ஒழுங்கா வர ஆரம்பிச்சிடும். ஆனா இன்னைக்கு நிறைய குழந்தைங்களுக்கு நிறைய கேசஸ் பார்க்குறோம். பீரியட்ஸ் சரியாவே வர்றதில்ல. ஏஜ் அட்டன் பண்ணதுல இருந்து 2 வருஷம் வரைக்குமே சரியான ஒரு சைக்கிள் இருக்கிறது இல்ல, சரியான ஃப்ளோ இருக்கிறது இல்ல. நிறைய பக்க விளைவுகள் இருக்குது. அதுக்காக மருந்து மாத்திரைகள் சாப்பிடக்கூடிய பழக்கம் இருக்கு. ஸோ பருவமடைதல் என்பது ஒரு ஜேர்னி. அந்த ஜேர்னியினுடைய அதிகபட்ச காலமா 2 வருஷம் இருக்குது. அப்படி இருக்கக்கூடாது, 6 மாசம் தான் இருக்கணும். இந்த ஜேர்னி எது எக்ஸ்டெண்ட் பண்ணுது அப்படின்னா, குழந்தை பருவத்துல அவங்க என்ன மாதிரியான வாழ்வியல் முறைகள் இருந்தாங்க, என்ன மாதிரியான உணவு முறைகளை ஏற்படுத்திக்கிட்டாங்கன்றதை பொறுத்து தான் அவங்க பருவமடைதல் நிறைவடைவது என்பது 6 மாதத்திற்குள்ளாக நிகழும் என்பதை நான் புரிந்து கொள்ள வேண்டும். அதனால உங்க பேஷண்ட்ஸுக்கோ அல்லது உங்க குழந்தைங்களுக்கோ ஏஜ் அட்டன் பண்ணிட்டாங்க அப்படின்னா உடனே எல்லா மாசமும் கரெக்டா வந்துடணும் அப்படின்னு எதிர்பார்க்க முடியாது. வருதா வரலையான்னு பாருங்க. வரலைன்னா அதுக்குரிய சப்போர்ட் பண்ணி இயற்கையான தன்மையில அதை ஒழுங்குபடுத்துங்க. திரும்பவும் அதுக்கு மருந்து மாத்திரைகள் கொடுத்து மாசம் மாசம் வர வைக்கிறதுக்கான ஒரு வேலையை நம்ம செய்ய வேண்டாம். அப்புறம் எப்பயுமே மருந்து மாத்திரை கொடுத்து வர வைக்க வேண்டிய ஒரு கட்டாயம் நமக்கு ஏற்படும். பால் பற்கள் 7 வயதில் விழ வேண்டும். பூ பெய்தும் காலத்திற்கு முன்பாகவே குழந்தையாக இருக்கும் பருவத்திலேயே தன் மகளின் கர்ப்பப்பையும் சினைப்பைகளும் ஒழுங்காக வளர்ச்சி பெற்று வருகின்றனவா என்பதை எவ்வாறு அறிந்து கொள்வது? பூ பெய்தும் காலத்திற்கு முன்பாகவே குழந்தையாக இருக்கும் பருவத்திலேயே தன் மகளின் கர்ப்பப்பையும் சினைப்பைகளும் ஒழுங்காக வளர்ச்சி பெற்று வருகின்றனவா என்பதை எவ்வாறு அறிந்து கொள்வது? உங்கள் குழந்தைகளின் பற்களின் வளர்ச்சியை கவனியுங்கள். உங்கள் குழந்தைகளின் பால் பற்கள் அவர்களின் 7வது வயதில் விழ வேண்டும். இதற்கு முன்பாகவே, அதாவது 6வது வயதிலேயே பால் பற்கள் விழத் தொடங்குமானால் சந்தேகமின்றி உணர்ந்து கொள்ளுங்கள், உங்கள் குழந்தையின் கர்ப்பப்பையும் சினைப்பைகளும் அதன் வளர்ச்சிக்கு தேவையான சக்தியை பெறாமலேயே வளர்ச்சியடைந்து கொண்டிருக்கின்றன என்பதை. ஒரு பெண்ணின் பொதுவான வளர்ச்சியுடன் ஜனன உறுப்புகளும், அதாவது கர்ப்பப்பை சினைப்பைகளும் வளர்ச்சியடைந்து கொண்டுதான் இருக்கின்றன.
ஆனால் அவ்வுறுப்புகள் தங்கள் இயக்கங்களுக்கு போதுமான சக்தி இல்லாமல் பலவீனமாக வளர்ந்து கொண்டிருக்கின்றன என்பதை நாம் புரிந்து கொள்ளணும். அதாவது இந்த இடத்துல ஒரு முக்கியமான புரிதல், உடல் வளர்ச்சி என்பது வேறு, அந்த உடலுக்கு அந்த உடலை இயக்குவதற்கான சக்தியில் வளர்ச்சி அடைவது என்பது வேறு. இரண்டும் ஒரு சேர நிகழ வேண்டும். ஒரு பெண் வளரும்போது உடல் மட்டும் வளருது, அந்த உடலை பராமரிக்கிறதுக்கான இயக்க சக்தி போதுமான வளர்ச்சியில இல்லை அப்படிங்கும்போது பலகீனங்கள் ஏற்படும். ஒரு பெண் வளர்ந்துடுறாங்க, கர்ப்பப்பையும் சினைப்பையுமே நல்லா வளர்ந்து பெருசாயிடுது அப்படின்னா அவங்க அந்த உறுப்புகளை சரியான முறையில இயங்குறதுக்கான தன்மையில அந்த உறுப்புகள் இல்லாம இருக்கலாம். அப்ப அந்த உறுப்புகளை இயக்குறதுக்கான சக்தியும் சேர்ந்து கூடவே வளரணும் அப்படிங்கிறத புரிஞ்சு. சக்தி கூட வளராம இருந்தா அவங்க பலகீனமா இருக்கிறாங்க. அந்த பலகீனம் தான் பெண்களுக்கு அந்த மாதவிடாய் நிகழ்வுகள்ல தொந்தரவுகள் ஏற்படுத்துதுன்றது புரிஞ்சுக்கணும். அப்ப அந்த அந்த சக்தியையும் நம்ம வளர்க்கணும் அப்படின்னா சின்ன வயசுல இருந்தே அவங்களுக்கு வாழ்வியல் ஒழுங்குகளை சொல்லி வளர்க்க வேண்டும். பால் பற்கள் திறன், கர்ப்பப்பையின் திறன். ஒரு பெண்ணுக்கு 7வது வயதில் பல் விழுமையானால் அவள் பூ பெய்தும் காலம் நிச்சயமாக சரியான தருணத்தில் நடைபெறும். அந்த பெண்ணின் கர்ப்பப்பையை எந்த விதமான நோயும் தாக்காது. அந்த பெண்ணின் கர்ப்பப்பை நிச்சயமாக திடமான சக்தியை பெற்று ஆரோக்கியமாக வளர்ந்து கொண்டிருக்கிறது என்பதை பற்றி இன்றே தெளிவாகலாம். பால் பற்கள் விழுந்து முளைக்கும் போது பொதுவாக பால் பற்கள் வரிசையாகவும் சீராகவும் அமைய பெற்றிருக்கும். இந்த பற்கள் விழுந்து திரும்பவும் நிலையான பற்கள் முளைக்கும் போது அதே மாதிரி வரிசையாகவும் சீராகவும் அமையுமானால் அந்த குழந்தையின் கர்ப்பப்பை சினைப்பைகளின் வளர்ச்சியின் ஆரோக்கியத்தை பற்றி நாம் இரட்டிப்பு மகிழ்ச்சியுடன் இருக்கலாம். அவ்வாறு இல்லாமல் பால் பற்கள் விழுந்து முளைக்கும் போது நிலையான பற்கள் இடம் மாறி கோணலாக முளைக்குமானால் கர்ப்பப்பை சினைப்பைகளிலும் கூட நிலையான சக்தி போதுமானதாக ஊடுருவவில்லை, கர்ப்பப்பையில் ஏதோ ஒரு பலகீனம் ஆரம்பமாக போகிறது என்பது மனதில் உடனடியாக பட வேண்டும். இவ்வாறு பால் பற்கள் விழும் வயதை கொண்டும் நிலையான பற்கள் பின்னர் வளரும் மாதிரியை கொண்டும் உங்கள் குழந்தைகளின் கர்ப்பப்பை சினைப்பைகளின் ஆரோக்கியத்தையும் ஆரோக்கிய குறைவையும் மிக எளிதாக கணிக்க முடியும். ஸோ இந்த பேராகிராஃப்ல ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு செய்தி இருக்குது. பால் பற்கள் விழுந்துருச்சு, அது திரும்ப முளைக்கும் போது அதே மாதிரி முளைக்கும். அப்படி முளைக்கல அப்படின்னா கர்ப்பப்பையும் சினைப்பையும் சரியான இயக்க சக்தியோட வளராம இருக்குதுன்றதை புரிஞ்சுக்கணும். ஆனா இதுக்கு என்ன காரணம் அப்படிங்கிறது தான் இங்க கொஸ்டின். நம்ம ஏற்கனவே அக்குபஞ்சர்ல படிச்சிருக்கிறோம். ஈறுகள் என்பது நம்முடைய நிலமூலகத்தோடு தொடர்புடையது, அதாவது நம்முடைய ஜீரண திறனோடு தொடர்புடையது. ஈறுகள் எந்த அளவுக்கு உயிரோட்டமா இருக்குதோ அந்த அளவுக்கு தான் அதுல இருந்து ஒரு பல்லு முளைச்சி வளர முடியும், அதுவும் அதே சீரான வரிசையில வளர முடியும். ஒரு பல்லு விழுந்து மீண்டும் முளைக்கும் போது சீரற்ற வரிசையில வளருதுன்னா என்ன புரிஞ்சுக்கணும்? ஈறுகள் பலகீனமாக இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இப்ப அந்த ஈறுகளை பலப்படுத்தாமல் இருப்பது என்பது ஒரு மிகப்பெரிய குறைபாடு. ஈறுகளை பலப்படுத்தணும் என்ன பண்ணணும்? அவங்களுடைய ஜீரணத்தை ஒழுங்குபடுத்தும், அவங்களுடைய நிலசக்தியை ஒழுங்குபடுத்தணும், அவங்களுடைய உணவு முறைகள்ல ஒழுங்கை ஏற்படுத்த வேண்டும். இப்போ நிலசக்தி ஒழுங்கா இருந்தா தான் ஈறுகள் சரியா இருக்கும். ஈறுகள் சரியா இருந்தால் தான் மீண்டும் முளைக்கக்கூடிய பற்கள் சீரான வரிசையில வளரும். இது மட்டும் கிடையாது, உள்ள நீர் சக்தியினுடைய பராமரிப்புல தானே கர்ப்பப்பையும் சினைப்பையும் இருக்குது. நிலசக்தி பலகீனமா இருந்தா நிலசக்தி சரியான முறையில நீரை கட்டுப்படுத்தாது தானே. அப்போ அதனால ஏற்படக்கூடிய பாதிப்புகளும் நமக்கு ஏற்படும் தானே. அப்போ குழந்தைங்களுக்கு பல்லு விழுந்து முளைக்கிறத வச்சு நம்ம எவ்வளவு விஷயங்கள் புரிஞ்சுக்கலாம் பாரு. பொதுவாகவே இந்த பொதுவான புரிதல் என்பது பெண்களுக்கு இயல்பாகவே மாதவிடாய் சம்பந்தமான குறைபாடுகள் வந்தாலே நம்ம என்னன்னு சொல்றோம்? அக்குபஞ்சர்ல நிலமூலகத்தை சரி பண்ணுங்கன்னு சொல்றோம். அவ்வளவுதான். உறுதியான நிலமே உறுதியான தன்மையில் நீரை கட்டுப்படுத்தும். அப்போ குழந்தைங்களுக்கு, முக்கியமா பெண் குழந்தைங்களுக்கு உணவுகள் விஷயத்துல ரொம்பவும் ஒழுக்கத்தை நாம் பேணி கொள்ள வேண்டும். அவர்களுக்கு இதை புரிய வைக்க வேண்டும். உணவுகள்ல ஒழுங்கு என்னென்ன கடைபிடிக்கணுன்றதை இந்த புத்தகத்துல டாக்டர் சொல்லுவாங்க. பட் ஜீரணம் தான் குறைபாடு. பெரும்பாலான மாதவிடாய் சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு ஜீரண குறைபாடு தான் அடிப்படை என்பதை உறுதியாக நாம் மனதில் பதிய வைத்துக் கொள்ள வேண்டும். பல்லு விழுகிறக்கூடிய இந்த நிகழ்வை வச்சும் இதை நம்ம உறுதிப்படுத்திக் கொள்ளலாம். பூ பெய்தும் வயதை எப்படி கணிப்பது? அடுத்து ஒரு குழந்தைக்கு முதல் பல் 6வது வயதில் விழுமையானார், அடுத்த 6வது வயதில், அதாவது 12வது வயதில் பூ பெய்த வேண்டும்.
அவ்வாறே 7வது வயதில், அதாவது 14வது வயதில் பூ பெய்துதல் வேண்டும். இதற்கு முன்பாக அல்லது தாமதமாக பூ பெய்தினால் இந்த நிகழ்ச்சிகள் நமக்கு விளக்குவது என்ன என்பதை இங்கே பார். இது உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். எப்ப பல்லு விழுகுதோ அதுல இருந்து 6 வருஷம் 7 வருஷத்துக்குள்ள அவங்க ஏஜ் அட்டன் பண்ணணும். 6வது வயதில் முதல் பல் விழும் ஒரு பெண் அதாவது 12 வயதில் பூ பெய்தினால் கர்ப்பப்பையில் சக்தி ஓட்டமானது சீராக நடைபெற்று கொண்டிருக்கிறது என்பதை உணர்த்துகிறது. அதே போன்று 7வது வயதில் முதல் பல் விழும் பெண்ணுக்கு 14வது வயதில் மாதப்போக்கு தொடங்கினால் அந்த பெண்ணின் கர்ப்பப்பையும் சீராக இயங்கிக் கொண்டிருக்கு. அதனுள் சக்தி ஓட்டமும் சீராக இயங்கிக் கொண்டிருக்கிறது என்பதை நாம் உணர்ந்து கொள்ளலாம். சிறுநீரகங்களின் உறுதி கர்ப்பப்பையின் உறுதி. கர்ப்பப்பையின் தடையில்லா வளர்ச்சிக்கும் அதன் உறுதியான இயக்கத்திற்கும் பக்க பலமாக நிற்பது சிறுநீரகங்களில் தேக்கம் கொண்டிருக்கும் உடலின் ஒட்டுமொத்த சக்தியின் திரட்சியே ஆகும். சிறுநீரகங்களில் உடலின் ஒட்டுமொத்த சக்தியின் தேக்கம் குறைவாக இருக்கும்போது என்ன நிகழ்கிறது என்பதை இப்போது பார்ப்போம். சிறுநீரகத்துல தேக்கம் கொண்டிருக்கக்கூடிய சக்தி என்பது கருவுயிர் சக்தியோடு தொடர்புடையது. நம்முடைய உயிர் சக்தியினுடைய ஒரு முக்கியமான சாரம் அது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். மற்ற எல்லா உறுப்புகளுக்குள்ளேயும் இருக்கக்கூடிய உயிர் சக்தியை விட சிறுநீரகங்களுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த உயிர் சக்தி என்பது சம்திங் ஸ்பெஷல். ஏன்னா அதுவும் ஒரு பெண்ணுடைய உடல்ல இருக்கக்கூடிய சிறுநீரகங்களுடைய சக்தி என்பது மிகவும் சிறப்பு வாய்ந்தது. ஏன்னா அந்த சக்தி கர்ப்பப்பைக்கு சக்தியூட்டி ஒரு மனித படைப்பையே உருவாக்கக்கூடிய சாரத்தை கொண்டது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். சரி, கர்ப்பப்பை பஞ்சபூதங்களின் திரட்சி. ஒரு குழந்தை கருத்தரித்து கர்ப்பப்பையில் வளர ஆரம்பிக்கிறது என்றால் அந்த கருவறை ஒரு மனிதனின் வளர்ச்சிக்கு தேவையான பஞ்சபூதங்களின் சூழ்நிலை ஒருங்கிணைய பெற்ற சக்தியை தன்னகத்தே கொண்டிருக்க வேண்டும். அந்த கருவறையில் திரண்டு கொண்டிருக்கும் பஞ்சபூதங்களின் சக்தி எக்காரணத்தை கொண்டும் ஒரு அணு அளவும் பாதிக்கப்படக்கூடாது. பஞ்சபூதங்களின் அடிப்படையில் நமது உடல் உறுப்புகள் கீழ்கண்டவாறு பிரிக்கப்படுகிறது. இருதயம், சிறுகுடல் ஆகிய உறுப்புகள் நெருப்பு மூலப்பொருளுடனும், வயிறு, மண்ணீரல் ஆகிய உறுப்புகள் நிலம் மூலப்பொருளுடனும், நுரையீரல், பெருங்குடல் காற்று மூலப்பொருளுடனும், சிறுநீரகங்கள், சிறுநீர்ப்பை நீர் மூலப்பொருளுடனும், கல்லீரல், பித்தப்பை மரம் என்ற மூலப்பொருளுடனும் நெருக்கமாக தொடர்பு கொண்டது. அக்குபஞ்சர் படித்தவங்களுக்கு இது தெரியும். அக்குபஞ்சர் படிக்காதவங்க இதை எப்படி புரிஞ்சுக்கணும்னா, நம்ம உடம்புல உயிராற்றல் பாயுது. நம்ம உடம்புல பாயக்கூடிய உயிராற்றல் என்பது 5 விதமான பிரிவுகள்ல பாயுது. அந்த 5 விதமான பிரிவுகளை தான் நம்ம பஞ்சபூத சக்திகள் என்று சொல்லுகின்றோம். ஏன் இந்த 5 விதமான பிரிவுகள் அப்படின்னா, ஒவ்வொரு வேலையை செய்யறதுக்காகன்னு மட்டும் புரிஞ்சுக்கங்க. ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு வேலை இருக்குது. இப்போ ஒரே வேலையை ஒருத்தரா போய் செய்யாம 5 பேரா பிரிஞ்சு ப்ராப்பரா செய்யும்போது கரெக்டா நடக்கும். அந்த மாதிரி நீங்க புரிஞ்சுக்கோங்க. அந்த அடிப்படையில நெருப்பு, நிலம், காற்று, நீர், மரம் ஆகிய 5 பஞ்சபூத சக்திகள். அந்த பஞ்சபூத சக்திகள் என்பது மறைவானது, பருவுடல் என்பது தோற்றமானது. அந்த மறைவான பஞ்சபூத சக்திகள் எனும் அந்த உயிராற்றலுடைய பிரிவுகள், கிளைகள் பருவுடலில் உறுப்புகளோடு தொடர்பு கொண்டு உடலியல் பணிகளை நிறைவேற்றுகின்றன. அந்த அடிப்படையில தான் இந்த நெருப்பு மூலக உறுப்பு இதயம், சிறுகுடல், நில மூலக உறுப்பு வயிறு, மண்ணீரல், காற்று மூலக உறுப்பு நுரையீரல், பெருங்குடல், நீர் மூலக உறுப்பு சிறுநீரகங்கள், சிறுநீர்ப்பை, மரம் மூலக உறுப்புகளாக கல்லீரலையும் பித்தப்பையும் படிப்போம். சரியா? ஸோ இந்த பஞ்சபூத உறுப்புகள் 10ஐயும் நீங்க மனசுல வச்சுக்கோங்க. இந்த 10 உறுப்புகள் தான் நம்ம உடம்புல எல்லா வேலைகளையுமே தலைமையேற்று செய்து கொண்டிருக்கின்றன என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். முதல் பல் விழும்போது சிறுநீரகங்களிலிருந்து சக்தியானது, இவ்வுறுப்புகள் அனைத்திலிருந்தும் கிரகிக்கப்படும் சக்தியானது முழுமையாக சிறுநீரகங்களில் சேமிக்கப்படுகிறது. பின்னர் இங்கிருந்து சினைப்பைகளுக்கும் கர்ப்பப்பைக்கும் இந்த சக்தியானது ஊடுருவும் போதுதான் சினைப்பையும் கர்ப்பப்பையும் முதலாக இயங்க ஆரம்பிக்கின்றன. குரலின் தொனி மாறுகிறது. பெண்மைக்குரிய அங்கங்கள் வளர்ச்சி அடைகின்றன. பெண்மையின் தோற்றம் பொலிவு பெறுவதுடன் குணாதிசயங்களும் பக்குவம் அடைகின்றன. இந்த நிகழ்ச்சிகள் தொடக்கம் பெறும் ஆரம்ப காலகட்டம் தான் ஒரு பெண்ணின் முதல் பல் விழும் தருணமாகும். ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஒரு பெண்ணுடைய உடல்ல மட்டுமே நிகழக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம். ஒரு பெண்ணுடைய அந்த பற்கள் விழக்கூடிய அந்த பருவ காலம் 6 வயசு 7 வயசுல என்ன ஆகுது, மற்ற எல்லா உறுப்புகளுமே தங்களுடைய கமிட்மெண்ட்டை சிறுநீரகத்துக்கு கொடுக்குது. நாங்க எல்லாருமே உங்களுக்கு சப்போர்ட் பண்றோம், எங்களுடைய ஆதரவு உங்களுக்கு உண்டு அப்படின்ற அந்த கமிட்மெண்ட்டுடைய தொடர்ச்சி தான் அந்த பல்லு விழுகிறது. அப்போ அந்த 6 வயசுல இருந்தே அந்த பெண்ணை
பருவமடைய வைக்கிறதுக்கான வேலை தொடங்க ஆரம்பிச்சிருச்சு. அந்த அடுத்த 6 வருஷத்துல அந்த பெண் பருவம் அடைகிறான். அதுக்கு எல்லா உறுப்புகளுமே சிறுநீரகத்துக்கு உதவி செய்கின்றன என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆணுடைய உடல்ல இதே மாதிரியான தன்மை நடக்கும். ஆனா பெண்ணுடைய உடல் நடக்கக்கூடிய இந்த மாற்றம் ரொம்ப முக்கியமானது. முதல் பல் விழுந்ததும் பெண்மைக்குரிய மாற்றங்கள். முதல் பல் விழ ஆரம்பிக்கும் போது அல்லது பல் விழுவதற்கு முன்பாக பல் ஆட்டம் காண ஆரம்பிக்கும் போது நீங்கள் உணர வேண்டியது என்னவெனில், சிறுநீரகங்களிலிருந்து பஞ்சபூதங்களின் சக்தியானது சினைப்பைகளுக்கும் கர்ப்பப்பைக்குள்ளும் ஊடுருவும் போதுதான் சினைப்பையும் கர்ப்பப்பையும் முதலாக இயங்க ஆரம்பிக்கின்றன. குரலின் தொனி மாறுகிறது. பெண்மைக்குரிய அங்கங்கள் வளர்ச்சி அடைகின்றன. பெண்மையின் தோற்றம் பொலிவு பெறுவதுடன் குணாதிசயங்களும் பக்குவம் அடைகின்றன. இந்த நிகழ்ச்சிகள் தொடக்கம் பெறும் ஆரம்ப காலகட்டம் தான் ஒரு பெண்ணின் முதல் பல்விழும் தருணமாகும். பஞ்சபூதங்களின் திரட்சி சிறுநீரகங்களில். முதல் பல் விழ ஆரம்பிக்கும் போது அல்லது பல் விழுவதற்கு முன்பாக ஆட்டம் காண ஆரம்பிக்கும் போது நீங்கள் உணர்ந்த வேண்டியது என்னவெனில், சிறுநீரகங்களிலிருந்து பஞ்சபூதங்களின் சக்தியானது சினைப்பைகளுக்குள்ளும் கர்ப்பப்பைக்குள்ளும் ஊடுருவ ஆரம்பித்து விட்டது என்பதைத்தான். கர்ப்பப்பைக்குள்ளிருந்து முதல் பல் விழும் வரை தாயின் சக்தி. குழந்தை கருத்தரித்தது முதல் பஞ்சபூதங்களின் சக்தியை கொண்டு 10 மாதங்களும் வளர்கிறது. பின்னர் பிறந்தது முதல் பால் பற்கள் விழத் தொடங்கும் வரை தாயிடமிருந்து கிடைக்கப்பெற்ற பஞ்சபூதங்களின் சக்தி தான் அக்குழந்தையின் முதல் பருவத்தை பாதுகாக்கும். முதல் பருவம் என்பது 6 அல்லது 7 வயது வரை உள்ள பருவத்தை தான் முதல் பருவம் சொல்றோம். பிறக்கும் குழந்தையின் இந்த முதலாவது பருவத்தின் ஆரோக்கியம் கர்ப்பத்தில் இருக்கும்போது தாயிடமிருந்து கிரகிக்கும் சக்தியின் அளவை பொறுத்ததாகும். அவ்வாறே கர்ப்பத்தில் சுமக்கும் தன் குழந்தையின் ஆரோக்கியம் தங்களுடைய சிறுநீரகங்களில் குடிகொண்டிருக்கும் பஞ்சபூதங்களின் சக்தி திறனின் அளவை பொறுத்ததாகும் என்பதையும் தாய்மார்கள் நிச்சயமாக என்றென்றும் நினைவில் கொள்ள வேண்டும். கழிவிலிருந்து உயிர் சக்தியை உருவாக்கும் சிறுநீரகங்கள். பஞ்சபூதங்களின் மூலப்பொருள் ஒவ்வொன்றின் கட்டுப்பாட்டில் அதன் சக்தியின் அடிப்படையில் இயங்கும் உறுப்புகளை சற்று முன்னர் படித்தோம். இந்த உறுப்புகளில் இருந்து இரத்தம் மூலமாக வெளியேறும் கழிவுப் பொருட்கள் கடைசியாக சிறுநீரகங்களை அடையும் போது அவற்றிலிருந்து உயிர் சக்தியானது பிரித்தெடுக்கப்பட்டு புதுப்பிக்கப்படுகின்றது. ஒரு தாயிடத்தில் கர்ப்பமாக இருக்கும் காலகட்டத்தில் மேற்சொன்ன பஞ்சபூதங்களின் உறுப்புகளான இருதயம், சிறுகுடல், நுரையீரல், பெருங்குடல், வயிறு, மண்ணீரல், சிறுநீரகம், சிறுநீர்ப்பை, கல்லீரல், பித்தப்பை போன்றவை சீரான இயக்கத்தை, சீரான சக்தியை பெற்றிருக்குமேயானால், அதாவது இவ்வுறுப்புகள் எந்த விதமான கஷ்டமும் இல்லாமல் ஆரோக்கியமாக இயங்குமானால் கர்ப்பத்தில் வளரும் குழந்தையும் ஆரோக்கியமாக வளரும். காரணம், அந்த தாயுடைய சிறுநீரகங்களில் அனைத்து உறுப்புகளினுடைய சக்தியும் எந்த குறையும் இல்லாமல் பரிபூரணமாக நிறைந்திருக்கும். கர்ப்பத்தில் குழந்தையின் ஆரோக்கியம். ஆக ஒரு தாய் தன் கர்ப்பத்தில் வளரும் குழந்தை 10 மாத காலமும் எந்த குறையும் இல்லாமல் வளர வேண்டும் என்றால் அந்த தாய்க்கு மேற்சொன்ன உறுப்புகளில் பேறுகாலத்தின் போது எந்த கஷ்டமும் அல்லது நோயும் இருக்கக்கூடாது. பேறுகாலத்தில் 10 மாதங்களும் எவ்விதம் ஒரு தாய் தன் உடல் நலத்தை பாதுகாப்பது. ஒரு சில உறுப்புகளில் கஷ்டங்கள் இருந்தாலும் கர்ப்பம் தரித்ததும் இயற்கை எவ்வாறு அந்த கஷ்டங்களை பேறுகாலம் முடியும் வரை பாதுகாக்கிறது, பேறுகாலத்தின் போது நமக்கு கிடைக்கும் சுகத்தை எவ்வாறு பேறுகாலத்திற்கு பின்பும் பேணி பாதுகாக்க முடியும் என்பதை பற்றியும் இனி பார்ப்போம். இப்ப இது வரைக்கும் படிச்சதுல சில முக்கியமான விஷயங்கள் நம்ம புரிஞ்சுக்கணும். கர்ப்பப்பைக்குள்ள வளரக்கூடிய அந்த குழந்தையினுடைய உருவாக்கமும் வளர்ச்சியும் தாயினுடைய சக்தியோடு தொடர்பில்லாதது. அது இறை ஆற்றலை கொண்டு வளர்க்கப்படுவது. ஆனால் அந்த கர்ப்பப்பை என்பது அந்த தாயினுடையது. கர்ப்பப்பைக்குள்ள வளர்றதுக்கும் தாய்க்கும் சம்பந்தம் இல்லை, ஆனா கர்ப்பப்பைக்கும் தாய்க்கும் சம்பந்தம் இருக்கு. அப்போ அந்த கரு வளர்வதற்கான ஒரு நல்ல தளமாக அந்த தாய் இருக்க வேண்டும். புரியுது? இந்த கரு வளர்வதற்கான ஒரு நல்ல தளமாக ஒரு தாய் தன்னை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். உறுதியான ஒரு தளத்துல தான் உறுதியான ஒரு கரு வளர முடியும். அந்த கருவோட வளர்ச்சிக்கு நீங்க ஒன்றும் நேரடியா செய்ய முடியாது. ஆனா மறைமுகமா நீங்க செய்ய வேண்டியது உங்க கர்ப்பப்பையை நல்லபடியா பார்த்துக்கிறதுக்கான விஷயங்களை கர்ப்பம் தரிப்பதற்கு முன்னாலேயே நீங்கள் செய்து விடுங்கள் என்பதுதான் இங்கே குறிப்பிடப்படுது. அப்ப என்ன பண்ணணும் அந்த அம்மா? அவங்களுடைய பஞ்சபூத உறுப்புகளை நல்லபடியா பார்த்துக்கணும். அதுக்கு என்னென்ன வாழ்வியல் வழிமுறைகள் இருக்கோ அதெல்லாம் கடைபிடித்து வர வேண்டும். இதுதான் இங்க வலியுறுத்தப்படுது. சிறுநீரகங்களின் நோயை குணப்படுத்தும் உயிர் சக்தி. சிறுநீரகங்களின் மிக முக்கியமான பணியானது
உடலின் கழிவுப் பொருட்களிலிருந்து உயிர் சக்தியை பிரித்தெடுத்து தேக்கி பாதுகாப்பதாகும். இந்த உயிர் சத்து தான் கர்ப்பப்பைக்கும் அதனுள் வளரும் குழந்தைக்கும் உயிர் கொடுக்கிறது. அது மட்டுமல்ல, கர்ப்ப காலத்தில் நோய்வாய்ப்பட்டுள்ள சிற்சில உடல் உறுப்புகளில் உள்ள நோய்களையும் கஷ்டங்களையும் இதே உயிர் சக்தி நோய்வாய்ப்பட்டுள்ள அவ்வுறுப்பினுள் பாய்ந்து அவ்வுறுப்புகளுக்கு புத்துயிர் ஊட்டி அந்நோய்களையும் கர்ப்பம் தரித்திருக்கும் காலங்கள் குணமடைய செய்கிறது. உதாரணமாக, நுரையீரல் சக்தியின்மை காரணமாக ஆஸ்துமா அல்லது மூக்கடைப்பு இருக்குமாயின் கர்ப்ப காலத்தில் இந்த தொந்தரவுகள் பெருவாரியாக குறைந்துவிடும். நோய்வாய்ப்பட்டுள்ள சில உறுப்புகளின் காரணமாக ஒல்லியாகவும் களைப்படைந்த தோற்றமுடையவர்களாக இருந்தாலும் கர்ப்பம் அடைந்ததும் உடல் பிடிப்புடனும் பொலிவுடனும் முகமலர்ந்தும் காணப்படுவார்கள். அந்த அளவுக்கு சிறுநீரகங்களில் தேக்கம் பெற்றிருக்கும் உயிர் சக்தி கர்ப்பமுற்றதும் வளரும் குழந்தையை பாதுகாப்பதற்காக போர்க்கால அடிப்படையில் நோயுற்ற நிலையில் உள்ள பல உடல் உள்ளுறுப்புகளுக்கு புத்துயிர் ஊட்டுது. இப்போ ஒரு பெண் கர்ப்பம் தரித்திருக்கும் போது அந்த பெண்ணுடைய உடல்ல இருக்கக்கூடிய சில நோய்த்தன்மைகள் கூட குணமாகுது. ஏன்? அந்த கர்ப்பத்தை வளர்க்கறதுக்கான ஒரு தகுதியை உருவாக்கணும் அப்படின்றதுக்காக அந்த பெண் தன்னுடைய பல்வேறு விதமான நோய்த்தன்மைகளிலிருந்து விடுபடுகிறார் என்பதை நாம் இங்கே புரிந்து. தாயிடமிருந்து குழந்தைக்கா அல்லது குழந்தையிடமிருந்து தாய்க்கா? பொதுவாக ஒரு தவறான கருத்து நிலவி வருகிறது. அதாவது, குழந்தை கருவுற்று இருக்கும் போது தாய்மார்கள் நிறைய சாப்பிட வேண்டும், சத்துள்ள உணவுகள் உட்கொள்ள வேண்டும், ஏனெனில் தாயிடமிருந்துதான் குழந்தைக்கு ஊட்டம் கிடைக்கின்றது என்பதும் ஒரு தவறான அடிப்படையே ஆகும். ஒரு ஏழை குடும்பத்தைச் சேர்ந்த எலும்பும் தோலுமாக இருக்கக்கூடிய ஒரு பெண்மணியை உதாரணமாக எடுத்துக்கொள்ளுங்கள். அந்த பெண் சாப்பிடுவதோ ஒரு நாளைக்கு ஒரு வேளை கஞ்சிதான், அதற்கு மேல் பொருளாதாரம் இல்லை. இந்த பெண் கருவுறுகிறாள். கருவுற்று 5-6 மாதங்களில் ஒரு விதமான பொலிவும் உயிரோட்டமும் அந்த பெண்ணின் உடலில் ஏற்படுகிறது. அது ஏற்படுத்தும் முகத் தோற்றத்தாலும் வனப்பையும் முகக்கலையையும் காண முடியும். ஆனால் சாப்பிடுவதோ ஒருவேளை கஞ்சிதான். இப்பொழுது அறிந்து கொள்ளுங்கள், கர்ப்பப்பையில் உருவாகி வளர்ந்து கொண்டிருக்கும் பரிசுத்தமான சூதுவாது கேடுகளற்ற இறைவனின் பெரும் பாக்கியமான ஒரு ஆன்மீக ஏற்றமுடைய குழந்தையின் வளர்ச்சி உயிரோட்டமிக்க அந்த மாபெரும் இறை சக்தியை மறைஞ்சிருக்குது. இறை சக்தியை வளர்க்கிறது என்பது மீண்டும் உணர்ந்து கொள்ளுங்கள். தாயிடமிருந்து குழந்தைக்கு எந்த சக்தியும் செல்வதில்லை, மாறாக குழந்தையிடமிருந்து தாய்க்கு உயிரோட்டம் உள்ள சக்தி பரவுகிறது. ஆகவேதான் கர்ப்ப காலங்களில் ஒரு தாய் வனப்பும் பொலிவும் அடைகிறார். தாய்மார்களே, நீங்கள் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் கர்ப்ப காலங்கள் தன் அனுமதியின் பேரில் வளர்ந்து வரும் சிசுவின் நலனுக்காக உங்கள் உடல் நலனையும் உள்ளத்தின் செழுமையையும் இறைவனை பாதுகாக்கின்றான். நீங்கள் சாப்பிடாவிட்டாலும் தன் பொறுப்பில் ஏற்றுக்கொண்ட அந்த சிசுவின் வளர்ச்சிக்காக உங்கள் உயிருக்கும் அந்த இறைவனை உயிரூட்டுகிறான். எனவே ஊட்டச்சத்துக்கள் என்ற பெயரிலும் உடம்பை பாதுகாக்கிறோம் என்ற பெயரிலும் இறைவனுக்கு துரோகமாக மருந்துகளையும் மாத்திரைகளையும் ஊசிகளையும் ரசாயனங்களையும் பாமரத்தனமான ஆங்கில மருத்துவர்கள் கூறுகிறார்கள் என்ற காரணத்திற்காக ஒருபோதும் உடலுக்குள் எடுத்துக்கொள்ளாதீர்கள். மீறி செய்யும் போது உங்கள் உடல் நலனுக்கும் உங்கள் கர்ப்பப்பையில் வளர்ந்து வரும் சிசுவின் நன்மைகளுக்கும் பெரும் பாதகமாக அமையும். இந்த அத்தியாயத்திலிருந்து அடிப்படையா ஒரு பெண்ணுடைய உடல்ல நடக்கக்கூடிய இந்த மாதவிடாய் நிகழ்வுகளாகட்டும், கர்ப்பம் தரித்தலாகட்டும், ஒரு ஆணுடைய உடல்ல அல்லாத ஒரு சிறப்புமிக்க பணிகள் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். பொதுவாகவே கர்ப்பம் தரித்ததற்கு அப்புறம் நம்ம ஓவரா நம்மளை கேர் பண்ணிக்கிறோம், அது ஒருபோதும் நமக்கு உதவாது. கர்ப்பம் தரிப்பதற்கு முன்னாலேயே நம்முடைய உடல் நலத்தை பெண்கள் பாதுகாத்துக்கொள்ளும். எப்படி அந்த கால்குலேஷன் பண்றது அப்படின்னா, அவங்க பருவமடைந்து விட்டாலே அவங்களுடைய வாழ்க்கை முறையில உறுதியான மாற்றங்களை நீங்கள் ஏற்படுத்த வேண்டும். அது வரைக்கும் அவங்க சின்ன பெண்களா என்னென்னமோ செஞ்சுட்டு இருக்கலாம். பருவம் அடைஞ்சிட்டாங்க, அந்த பருவம் அடைஞ்சு மாதவிடாய் நிகழ்வுகள் சீராக ஏற்படுவதற்கு 6 மாசமோ 1 வருஷமோ 1.5 வருஷமோ ஆகட்டும். பருவமடைந்த நாள் முதலாக அவர்களுடைய உடல் மற்றும் மனதின் பராமரிப்பில் பெற்றோர்கள் கவனம் செலுத்துவது. எப்படிங்க கவனம் செலுத்துறதுன்னா, அடிப்படையா அவங்களுடைய நில மூலகத்தை உறுதிப்படுத்துறதுல கவனம் செலுத்து. அவங்களுக்கான உணவுகளை மாத்துங்க, சுவைகள்ல சமநிலையை பேணிக்கொள்ள வேண்டும். அவர்கள் புலன்கள் மூலமாக உள்ளே செல்லக்கூடிய அந்த பதிவுகள், நிறைய டிவி பார்க்குறாங்க, நிறைய பாட்டு கேட்குறாங்க, நிறைய புக்ஸ் படிக்கிறாங்க, அதுல ஒரு ரெகுலேஷன். அப்படி பண்ணும்போதுதான் அந்த பெண் மிக சீரான ஒரு வளர்ச்சியை அடைந்து முழுமையாக திருமணத்திற்கும்
திருமணத்திற்கு தயாராகுதல் என்பது உளவியல் ரீதியாக தயாராகுது. ஒரு குடும்பத்தை தலைமை ஏற்று நடத்துவதற்கு தயாராகுதல், ஒரு சந்ததியை ஒரு வேர் போல இருந்து வளர்த்தெடுப்பதற்கு தயாராகுதல் தான் திருமணத்துக்கு தயாராகுது. ஸோ அந்த தயாராகுதல அந்த பருவமடைதல இருந்தே தொடங்கும். அந்த மாதிரியான ஒரு பெண்கள் தான் ஆளுமை மிக்க, மிகச்சிறந்த தாய்மைக்கு உதாரணமாக இருக்கக்கூடிய பெண்களாக அவர்கள் இருப்பார். அவர்கள் உண்மையிலேயே இந்த குடும்ப தலைவி அப்படின்னு சொல்லக்கூடிய வார்த்தைக்கு பொருத்தமான தன்மையில அவங்க வளரும். ஸோ பெண் குழந்தைகளை பெற்றிருக்கக்கூடிய பாக்கியமிக்க பெற்றோர்கள் இந்த கருத்துக்களை உறுதியாக மனதில் பதிய வைத்துக் கொள்ள வேண்டும். 2வது அத்தியாயம் வாசிக்கலாம். முதல் அத்தியாயத்துல யாருக்காவது ஏதாவது கேள்விகள், கிளாரிபிகேஷன்ஸ் இருந்தா கேட்கலாம். சார் 7 வயசுல பால் பல்லே விழுகல அப்படின்னா அவங்களுடைய நிலம் மூலகம், நீர் மூலகம் பலகீனமா இருக்குதுன்றதை புரிஞ்சுக்கிட்டு அதற்குரிய மருத்துவ முறைகளையும் வாழ்வியல் முறைகளையும் நம்ம மேற்கொள்ளணும் சார். ரொம்ப ஓவரா இனிப்பு சாப்பிட்றாங்கன்னு அர்த்தங்களா? கண்டிப்பா நிலம் மூலகம் நீர் மூலகத்தை சரியான முறையில கட்டுப்படுத்தல அப்படின்னு அர்த்தம். பெண்களை பொறுத்தவரை அவர்கள் உடலில் ஏற்படக்கூடிய பெரும்பாலான நோய்த்தன்மைகளின் அடிப்படை நிலமும் நீரும் என்பதை புரிந்து கொள்ளும். ஸோ அவங்களுடைய அந்த சீரான வளர்ச்சியில எந்த மாற்றம் நடந்தாலும் முதல்ல நீர்ல தான் பிரச்சனை. ஆனா நிலத்தை சரி பண்ணாம நீர்ல ஒன்றும் பண்ண முடியும். ஏன்னா நீரை மேனேஜ் பண்றது, ரெகுலேட் பண்றது நிலம் தானே. சரி, ஓகேங்க சார். தேங்க்யூ சார். அப்புறம் இன்னொரு டவுட் சார். சார் 9 வயசுலயே பிள்ளைங்களுக்கு வெள்ளைப்படுதல் வரத்த ஆரம்பிக்குது சார். அப்படின்னா அவங்க ஏஜ் அட்டென்ட் பண்ணதுக்கு முன்னாடி வரக்கூடிய அறிகுறி நம்ம எடுத்துக்கலாமா? வெள்ளைப்படுதல் என்ற அறிகுறி அவங்க உடம்புல கேஸும் ஹீட்டும் அதிகமா உருவாகி இருக்குது அப்படின்றத உணர்த்தக்கூடிய ஒரு அறிகுறி. ஸோ கேஸும் ஹீட்டும் உருவாகி இருக்கிறது நில மூலகத்தினுடைய பெரிய நோய்த்தன்மை. சரியா? என்ன இதுல நம்ம புரிஞ்சுக்கணும், நில மூலகம் ரொம்பவும் பாதிக்கப்பட்டிருக்குது. நீரை அது சரியான தன்மையில மேனேஜ் பண்ணக்கூடிய ஒரு தன்மையில இல்லை. நிச்சயமா அவங்க பூ பெய்துதல் என்பது ஏர்லியரா நடக்கலாம், லேட்டா நடக்கலாம். ஏர்லியரா நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். ஏன்னா கேஸும் ஹீட் இருக்கக்கூடிய பாடியில ஹார்மோனல் பேலன்ஸ் இருக்காது, இஷ்டத்துக்கு அது மாறிடும். அவங்க ஏர்லியரா ஏஜ் அட்டன் பண்ணாங்கன்னா அது பெரிய சேலஞ்ச். அவங்களுக்கு சைக்கலாஜிக்கலி அது ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும். அப்போ வெள்ளைப்படுதல் இருக்குனாலே அவங்களோட உணவுகளை நாம மாற்றணும், தூக்கத்துல ஒரு முறையான தன்மைகளை ஏற்படுத்தணும், தேவைப்பட்ட அக்குபஞ்சர் சிகிச்சை பண்ணணும், ப்ராப்பரா அவங்களை டேக் கேர் பண்ணிக்கும்போது அந்த வெள்ளைப்படுதல் மறையும். யாருக்கு எந்த வயசுல வெள்ளைப்படுதல் எக்ஸசிவா இருந்தாலும் நாம புரிஞ்சிக்க வேண்டிய ரொம்ப சிம்பிளான விஷயம் தான், கேஸும் ஹீட்டும் இருக்குது, நிலம் மூலகம் பாதிக்கப்பட்டிருக்குது. இதனால நீர் மூலகத்துல ஒரு கட்டுப்பாடு இல்லை. இப்போ நிலத்திலிருந்து நீர் மூலகத்துக்கு கிடைக்கக்கூடிய கட்டுப்பாடுங்கிறது ஒரு டீச்சருக்கு, ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு ஒரு டீச்சர்கிட்ட இருந்து கிடைக்கக்கூடிய ஒரு கல்வி சேவை மாதிரி, ஒரு ரெகுலேஷன் மாதிரி. அந்த டீச்சர் அந்த பையனை ப்ராப்பரா சொல்லி கொடுத்து வளர்க்கல அப்படின்னா அவன் என்ன பண்ணுவான், சரியான ஒரு நாலேஜோடு வளர மாட்டான் இல்லையா? அந்த மாதிரிதான் நில மூலகங்கிறது நீர் மூலகத்துக்கு டீச்சர் மாதிரி. நில மூலகம் நல்லா இல்லைன்னா நீர் மூலகம் அது இஷ்டத்துக்கு வேலை செஞ்சிடும், தப்பு தப்பா வேலை செய்யும். டீச்சர் ஒரு விஷயத்த சொல்லி தராம அந்த பையனை போய் எக்ஸாம் எழுத வைக்க முடியுமா? வைக்க முடியாதுல்ல. அந்த மாதிரிதான் நீர் மூலகம் சரியாவே வேலை செய்யாது. நீர் மூலகம் அது பெண்ணுடைய உடல்ல இருக்கக்கூடிய நீர் மூலகம் ரொம்ப காம்ப்ளிகேட்டட் ஃபங்க்ஷன்ஸ் பண்ண வேண்டிய தேவை இருக்குது. அதனால பெண்களுக்கு, ஆண்களை விட பெண்களுக்கு நில மூலகம் உறுதியாக இருக்க வேண்டிய தேவை இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ளும். சரிங்க? ஸோ அதுக்குரிய உணவு முறைகள், வாழ்க்கை முறைகள்லாம் என்னன்றதுல நம்ம அக்குபஞ்சர் வகுப்புகள் நிறைய பேசியிருக்கு. அதெல்லாம் கண்டிப்பா கடைபிடிக்கணும், ட்ரீட்மெண்ட் பண்ணணும். நம்ம இந்த SP1 அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் இருக்கு இல்லையா, அந்த பாயிண்ட் ரொம்ப முக்கியமான பாயிண்ட். SP1ம் SP5ம் இந்த வெள்ளைப்படுதல், பாடி ஹீட், அது நில மூலகத்தில் இருக்கக்கூடிய ஹீட் எல்லாம் தணிக்கக்கூடிய முக்கியமான புள்ளிகள். அந்த புள்ளிகள்ல நம்ம ப்ராப்பரா தூண்டும் போது வெள்ளைப்படுதல்ல ஒரு நல்ல சுகமாகுதல் கிடைக்கும். சரிங்களா? வேற ஏதாவது கேள்விகள் இருக்குங்களா? முதல் அத்தியாய கேள்விகள் இருந்ததுன்னா கேட்கலாம். சரி, இன்னும் ஒண்ணு, அவங்க ரொம்ப குழந்தைங்க இனிப்பு சாப்பிட்றதுக்கு ஆசைப்படுறாங்கன்னா, நானும் முடிஞ்ச அளவுக்கு முயற்சி பண்ணிட்டேன். இந்த மாதிரி
தேன் தேன் அதுக்கப்புறம் நாட்டு சர்க்கரை இந்த மாதிரி கருப்பட்டி இந்த மாதிரி தான் கொடுத்து முழுக்க முழுக்க பழக்கப்படுத்துற மாதிரி நினைச்சோம். ஆனா இப்ப சமீப காலத்துல வந்து இந்த 1 வருஷம் 2 வருஷமா வந்து ரொம்ப இனிப்பு அதாவது ரொம்ப கிரேவிங் ஜாஸ்தியா இருக்கு. அந்த பிஸ்கெட்டு சாக்லேட் அந்த மாதிரி. ஸோ இது 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 வந்து நம்ம இது தவிர வேற ஏதாவது வழி இருக்குங்களாங்க சார்? அதாவது இது சாப்பிடாததுக்கு வந்து வேற ஏதாவது ஒரு அடிப்படையா கிரேவிங் வந்து எப்படி இது பண்றது? அடிப்படையா கட்டுப்படுத்த முடியாதுல. கிரேவிங்கை குறைக்கிறதுல 3 விதமான அணுகுமுறைகள் பண்ணலாம் சார். ஒன்று வந்து மருத்துவ அணுகுமுறை. அதாவது நம்ம அக்குபஞ்சர் சிகிச்சையில அவங்களுடைய நில மூலகத்தை ஒழுங்குபடுத்தும் போது, சிகிச்சை புள்ளிகளை பயன்படுத்தி நில மூலகத்தை உறுதிப்படுத்தும் போது இந்த கிரேவிங் குறைகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சரிங்களா? 2வது வந்து உணவுகள். அதாவது இப்போ இவங்க இனிப்பு அதிகமாக சாப்பிட்டுட்டு இருக்காங்க அப்படின்னா, வேறு சில உணவுகள் மூலமாக அந்த இனிப்பின் மீதான கிரேவிங்கை நம்ம குறைக்கலாம். வேறு சில உணவுகள்லாம் என்னன்னா, நிறைய பழங்கள் சாப்பிட கொடுக்கலாம், காய்கறிகள் சாப்பிட வைக்கலாம், சூப் சாப்பிட வைக்கலாம். அதாவது ரொம்ப சிம்பிளா புரிஞ்சுக்கிறதா இருந்தா, ஒரு பாடி ப்ராப்பரான ஹைட்ரேட்டடான தன்மையில் இருக்கும்போது அந்த பாடியில இருந்து வெளிப்படக்கூடிய எல்லா விதமான கிரேவிங்ஸுமே கொஞ்சம் குறையும். டீஹைட்ரேஷன் நிறைந்த பாடி இருக்கு இல்லையா, அதாவது ஈரப்பதத்துல குறைவு பெற்றிருக்கக்கூடிய உடம்பு வந்து ஈஸியா ஒரு அடிமைத்தனத்துல சிக்கிரும், ஒரு கிரேவிங்குள்ள மாட்டிடும். அப்ப என்ன பண்ணணும், அவங்களுடைய ஹைட்ரேஷன் லெவலை பார்த்துக்கிறதுக்கான வழிமுறைகளை செய்யலாம். எப்படி செய்யலாம்? டெய்லி தலைக்கு குளிக்க வைக்கலாம், வாரத்துல 2 நாள் எண்ணெய் தேய்ச்சி குளிக்க வைக்கலாம், போதுமான தண்ணியை வந்து ரொம்ப கான்சியஸா குடிக்க வைக்கலாம், மோர் குடிக்க வைக்கலாம், இளநீர் குடிக்க வைக்கலாம், ஃப்ரெஷ் ஜூஸஸ் குடிக்க வைக்கலாம், சூப் குடிக்க வைக்கலாம். அசைவம் சாப்பிடக்கூடிய தன்மையில் இருக்கிறவங்க இந்த மட்டன் எலும்பு சூப், அந்த கொழுப்பு சத்துக்காக மட்டன் சூப் சாப்பிட வைக்கலாம், கோகோனட் சாப்பிட வைக்கலாம். கோகோனட்ல இருக்கக்கூடிய அந்த தூய்மையான கொழுப்பு பாடி நல்லா ஹைட்ரேட் பண்ணும். அப்போ ஹைட்ரேஷன் இருக்கக்கூடிய பாடி ஒரு கிரேவிங்குள்ளேயும் அடிக்ஷன்ஸ்குள்ளேயும் சிக்காது. இதை நீங்க உங்க பொண்ணுக்கு பண்ணலாமா? ரைட், இது 2வது. 3வது வந்து கண்டிப்பு. அவ்வளவுதான், கொஞ்சம் ஸ்ட்ரிக்டா தான் இருக்கு. இந்த 3ஐயும் பெர்ஃபெக்ட் பிளெண்டா பண்ணீங்க அப்படின்னா இறைவன் அருளால கண்டிப்பா வெற்றி கிடைக்கும். நீங்க கண்டிப்பா மட்டும் பண்ணீங்கன்னா தெரியாம சாப்பிட்டுருவாங்க. சரியா? சோ மருத்துவம், ஹைட்ரேஷன், கண்டிப்பு, இது 3ஐயும் செய்யும் போது குழந்தைங்க கண்டிப்பா மாறுவாங்க. இது எல்லாருக்குமே இருக்கக்கூடிய பிரச்சனை தான். எல்லார் வீட்லயுமே குழந்தைங்க இருக்கக்கூடிய வீட்டுகள்ல குழந்தைங்களோட இந்த அடம், ஏன்னா அவங்க அதிகமா பாக்குறாங்க இல்லையா, எல்லாமே பாக்குறாங்க, எல்லாமே அவங்களுக்குள்ள போகுது இல்ல, அதனால அதை சாப்பிடணும் விருப்பம் வரத்தான் செய்யும். அதனால நம்ம புரிய வைக்கவும் முடியாது சின்ன குழந்தைங்களுக்கு. அதனால அவங்கள ஹைட்ரேட் பண்ணுங்க, நல்லா ஹைட்ரேட் பண்ணுங்க. ஹைட்ரேட் பண்ண 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 என்ன ஆவாங்கன்னா அவங்க கொஞ்சம் அப்படியே கட்டுப்படுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு ஒரு விஷயத்த சாப்பிடணும்னு தோணாது, பசிச்சா மட்டும்தான் சாப்பிடணும் அப்படின்ற ஒரு இயல்பு தன்மை வந்து ஒரு ஹைட்ரேஷன் நிறைவா இருக்கக்கூடிய பாடியில இயல்பா உருவாகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஸோ அதை நம்ம ட்ரை பண்ணிப்பாங்க. சரிங்களா? இப்ப நிறைய குழந்தைங்க தண்ணியே குடிக்கிறது கிடையாது. இதுல மோர், ஜூஸ், இளநீ, சூப் எல்லாம் எங்க குடிக்கிறது? அதனால வந்து தண்ணி குடிக்கிறத ஃபர்ஸ்ட் உறுதிப்படுத்துங்க. சரிங்களா? கம்பல்சிவா குடிக்க வைங்க. தாகம் இருக்கா உட்காந்து குடிக்க வைங்க, யூரின் போயிட்டு வந்தோடனே தண்ணி குடிக்க வைங்க, மோஷன் போயிட்டு வந்தோடனே தண்ணி குடிக்க வைங்க, மோஷன் போயிட்டு வந்தோடனே வாய் கொப்பளிக்க சொல்லுங்க. இதெல்லாம் ஹைட்ரேஷன் வழிமுறைகள்ல இருக்கக்கூடிய குட்டி குட்டி விஷயங்கள். இதெல்லாம் குழந்தைங்களுக்கு சொல்லி தரும்போது கடைபிடிப்பாங்க. இதுதான் பெற்றோர்களுடைய வேலை. இது மருத்துவ ஞானங்கள் நிறைந்த பெற்றோர்கள் வந்து குழந்தைகளை ப்ராப்பரா கைட் பண்ணிடும், வேற வழி கிடையாது. சரிங்களா? சரிங்க. நம்ம 2வது அத்தியாயம் தொடங்கலாமா? ரைட். உணவின் கழிவிலிருந்து உயிர் சக்தி. உடல் முழுமையிலிருந்தும் வெளியாகும் கழிவுப் பொருட்கள் உடலை விட்டு வெளியேற்றப்படுவதற்காக இரத்த ஓட்டத்தின் மூலமாக சிறுநீரகத்தை வந்தடைகிறது. ஒவ்வொரு செல் அணுவிலிருந்து வெளியாகும் இந்த கழிவு சத்தில் தான் அந்தந்த செல் அணுவின் உயிரோட்டமுள்ள உயிர் சக்தியும் அடங்கியுள்ளது. இந்த உயிர் சக்தியை கழிவு சத்திலிருந்து பிரித்தெடுத்து அதனை சிறுநீரகங்கள் தன்னகத்தே சேமித்து வைக்கின்றன. கிட்னிஸ் பிரைம் ஃபங்க்ஷன் இஸ் டு செப்பரேட் த லைஃப் எனர்ஜி ஃப்ரம் த வேஸ்ட் ப்ராடக்ட்ஸ் brought to it through blood circulation and store the energy in its substance. இவ்வாறு உடலின் ஒவ்வொரு செல் அணுவின் உயிர் சத்தும் நமது சிறுநீரகங்களில் சேமித்து வைக்கப்படுகின்றன. இவ்விதம் நாம் இம்மண்ணில் பிறந்தது முதல் நமது உடல் உறுப்புகளின் ஒவ்வொரு செல் அணுவிலிருந்தும் நமது சிறுநீரகங்களில் சேகரிக்கப்பட்டு வரும் இந்த உயிர் சக்தியானது எந்த வகைகளில் நமது உடல் நலனுக்கு உபயோகப்படுத்தப்படுகிறது என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது அவசியம்.
அதாவது இந்த இடத்துல ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். நம்ம சாப்பிட்றோம், அந்த சாப்பாடு வாயில முதல் கட்ட ஜீரணமாகுது, உணவு குழாய் வழியே இறங்கி வயிற்றுல 2ஆம் கட்ட ஜீரணமாகுது, அதுக்கப்புறம் சிறுகுடலுக்குள்ள இறங்கி 3ஆம் கட்ட ஜீரணமாகுது. அந்த சிறுகுடலுக்குள்ள தான் பித்த நீரும் கணைய நீரும் பாய்ச்சப்பட்டு நாம் உண்ட உணவில் இருக்கக்கூடிய சத்துக்களும் கழிவுகளும் பிரித்தெடுக்கப்படுகின்றன. இந்த பிரித்தெடுப்பு முதல் கட்ட பிரித்தெடுப்பு. இந்த பிரித்தெடுப்பு அவ்வளவு பெர்ஃபெக்டான பிரித்தெடுப்புன்னு சொல்ல முடியாது. சரியா? சத்துக்கள்ல கழிவுகளும் கலந்திருக்கலாம், கழிவுகள்ல சத்துக்களும் கலந்திருக்கலாம். பெர்ஃபெக்டான பிரித்தெடுப்புன்னு சொல்ல முடியாது. சரியா? ஒரு முதல் கட்ட பிரித்தெடுப்பு நடந்துச்சு. இப்போ இந்த கழிவுகள் எல்லாமே எங்க போகுது அப்படின்னா பெருங்குடலுக்குள்ள போயிருது. நல்லா புரிஞ்சுக்கணும். சிறுகுடல்ல இருந்து கழிவுகள்னு ஐடென்டிஃபை பண்ணப்பட்ட ஒரு விஷயம் பெருங்குடலுக்குள்ள போயிருது. சத்துக்கள்னு ஐடென்டிஃபை பண்ணப்பட்ட விஷயம் ரத்தத்துல கலந்துருது. 2 ரூட்டு, சிறுகுடல்ல 2 ரூட்டு, சத்துக்கள் ரத்தத்திலையும் கழிவுகள் பெருங்குடலுக்குள்ளேயும் போயிருது. நம்ம ஏற்கனவே என்ன பார்த்தோம்? கழிவுகள்ல சத்தும் கலந்திருக்கலாம், சத்துல கழிவும் கலந்திருக்கு. இப்ப பாடியில என்ன நடக்குது? 2ஆம் கட்ட பிரித்தெடுப்பு என்பது நடக்குது. இந்த முதல் கட்ட பிரித்தெடுப்பு இருக்கு இல்லையா, அதுல கிடைக்கக்கூடிய சத்துக்களின் அடிப்படையிலேயே பாடி என்ன பண்ணிடுச்சு, ஓகே இன்னைக்கு இவ்வளவு சத்து கிடைச்சிருக்குது, நம்ம இந்த மாதிரி வேலைகளுக்கு இந்த சத்துக்களை பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு அது ஒரு கால்குலேஷன் போட்டுருச்சு. சரியா? இப்ப நமக்கு வந்து ஒரு 1 லட்சம் வருது மாசம், இந்த 1 லட்சத்தை வச்சு நம்ம இதெல்லாம் பண்ணிக்கலாங்க அப்படின்னு நம்ம ஒரு பிளான் போட்டோம். ஏன்னா இந்த பெருங்குடலுக்கு போனது கழிவா போயிருச்சு, அதை நம்ம கன்சிடரே பண்ணல, வரப்போறது இல்லைன்னு நம்ம நினைச்சுக்கிறோம். சரியா? இப்ப என்ன நடக்குது? இந்த ரத்தம் இருக்கு இல்லையா, இந்த ரத்தம் வந்து சிறுநீரகத்துக்கு போய் ஃபில்டர் ஆகுது. அந்த ஃபில்டர் ஆகும்போது அந்த ரத்தத்துல இருக்கக்கூடிய சத்துக்கள் இருக்கு இல்லையா, கழிவுகள் இருக்கு இல்லையா, ரெண்டுமே பிரிக்கப்படுது. சத்துக்களும் கழிவுகளும் பிரிக்கப்படுது. அந்த கழிவுகள் வந்து உண்மையிலேயே இது கழிவுதானா அப்படின்றத செக் பண்ணி அந்த கழிவுகள்ல ஏதாவது நன்மை இருந்தா அந்த நன்மை தக்க வைத்துக் கொள்ளப்படுகிறது, அல்லது சத்துக்கள்ல தரமற்றது இருந்தா அங்க நீக்கப்படும். ஏற்கனவே ரத்தத்துல வர்றதே சத்துக்கள் அப்படின்ற ஒரு புரிதல்ல தான் நம்ம உடம்பு புரிஞ்சுக்குது. அப்ப அந்த ரத்தத்துல இன்னும் கூட ஒரு தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு தெளிவான ஒரு பிரித்தெடுப்பு நடக்குது. அதுல கழிவு ஏதாவது இருந்தா பிரிக்குது. அந்த கழிவுல இருந்து ஏதாவது நம்ம உருவாக்க முடியுமா, கழிவுன்னு டக்குன்னு பிரிக்காம அந்த கழிவை கொஞ்சம் ஏதாவது மாத்தி நம்ம பண்ண முடியுமா அப்படின்னு அந்த ஃபில்ட்ரேஷன் ப்ராசஸ்ல அந்த வேலை நடக்குது. ஸோ அந்த சத்துக்கள்ல இருந்து சத்துக்கள்ல இருக்கக்கூடிய அந்த உயிர் சக்தி என்பது ஊட்டம் பெறுகிறது, ஃபைன் டியூன் ஆகுது, இன்னும் கூட பர்ஃபெக்டடா மாறுது. சாதாரண சத்து இன்னும் கூட கழிவுகள் நீக்கப்பட்ட தன்மையில ஒரு உயர் ரக சத்தாக மாறுது. அப்போ அந்த உயர் ரக சத்து இருக்கு இல்லையா, அந்த உயர் ரக சத்துல ஒரு பகுதியை அந்த சிறுநீரகம் சேர்த்து வச்சுக்குது, ரிசர்வ்டு ஃபோர்ஸ்க்காக சேர்த்து வச்சுக்குது, மீதி எல்லாம் அப்படியே பயன்படுத்தி கழிவுகளை வெளியே தள்ளுது. ஸோ இது வந்து 2ஆம் கட்ட பிரித்தெடுப்புன்றது புரிஞ்சுக்கணும். இதே மாதிரி பாத்தீங்கன்னா பெருங்குடல்ல கழிவு போகுது, ஏற்கனவே சிறுகுடல்ல இருந்து பெருங்குடல்ல கழிவா இறங்கிருச்சு. அந்த பெருங்குடலுக்குள்ளயும் இந்த கழிவுல ஏதாவது சத்து இருக்கா அப்படின்னு செக் பண்றாங்க. செக் பண்ணி அந்த சத்தையும் பிரித்து எடுக்கிறாங்க. அந்த சத்துக்களையும் சிறுநீரகம் சேமிக்கப்பட்ட சத்தா சேர்த்து வச்சுக்குது. இப்ப நல்லா புரிஞ்சுக்கணும், முதல் கட்ட பிரித்தெடுப்புல ஒரு பர்ஃபெக்டான பிரித்தெடுப்பு நிகழாம இருக்குது. 2ஆம் கட்ட பிரித்தெடுப்புக்கு சிறுநீரகம் தலைமை தாங்கி சாதாரண சத்துக்களை நல்ல ஒரு உயர் ரக சத்துக்களா மாத்திருது. கழிவுன்னு நினைச்ச ஒரு விஷயத்த பெருங்குடல் என்ன பண்ணுது, இல்ல இதுல சத்தும் கலந்துருக்குன்னு கண்டுபிடிச்சு சத்துக்களையும் பிரித்தெடுத்து ஒரு சேமிக்கப்பட்ட சக்தியா மாத்திடுறோம். அப்ப அந்த 2ஆம் கட்ட பிரித்தெடுப்பு என்பது பெருங்குடல்லையும் சிறுநீரகத்தில் நடக்குதுன்றது நம்ம புரிஞ்சுக்கணும். பெருங்குடலும் சிறுநீரகமும் ஆரோக்கியமா இருந்தா இந்த 2ஆம் கட்ட பிரித்தெடுப்பு நல்லா நடக்கும். இந்த 2ஆம் கட்ட பிரித்தெடுப்பு யாருக்கெல்லாம் நல்லா நடக்குதோ அவங்களுடைய நோய் எதிர்ப்பு சக்தி ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். சிறுநீரகம் பலகீனமா இருக்கு, பெருங்குடல் பலகீனமா இருக்கு, 2ஆம் கட்ட பிரித்தெடுப்பு நடக்காது. என்ன ஆகும்? கழிவுகள்ல கலந்திருக்கக்கூடிய சத்துக்களும் வெளியே போயிடும். சத்துக்கள்ல இருக்கக்கூடிய கழிவுகள் உள்ள போக வாய்ப்பு இருக்குது. அந்த சத்துக்களுமே கூட ஒரு தரமற்ற நிலையில உள்ள போக வாய்ப்பு இருக்கு. உங்களுக்கு புரிஞ்சுக்க முடியுதா? அப்போ சிறுநீரகங்கள் ஸ்ட்ராங்கா இருக்கணும், பெருங்குடல் ஸ்ட்ராங்கா இருக்கணும். பெருங்குடலும் சிறுநீரகங்களும் ஸ்ட்ராங்கா இருக்கிறதுக்கு என்னென்ன வாழ்வியல் வழிமுறைகள் இருக்குன்றத அக்குபஞ்சர் படிச்சிருக்கிறவங்களுக்கு நல்லாவே தெரியும். அதுல ஒரு அடிப்படையான ஒரு பழக்கத்தை நான் சொல்றேன்.
அந்த பழக்கத்தை கடைபிடிக்கிறதுங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். என்னன்னா, ஒவ்வொரு வாட்டியுமே சிறுநீர் கழிக்கும் போது அமர்ந்த நிலையில சிறுநீர் கழிக்கும். ஆண்களுக்கு இது பொதுவாக சொல்லப்படுது. அமர்ந்த நிலையில் சிறுநீர் கழிப்பது என்பது நல்லது. சிறுநீர் கழித்து விட்டு வந்ததுக்கு அப்புறம் உடனே தண்ணி குடிக்கணும். தாகம் இல்லாட்டி கூட 1 சிப் 2 சிப்பா தண்ணி குடிச்சிடணும். அதே போல சிறுநீர் கழிக்கும் போது நீங்க வந்து புஷ் பண்ணக்கூடாது. சிறுநீருடைய நேச்சுரல் ப்ரெஷர்ல அந்த ஃப்ளோ வரணும். நீங்களே ஃபாஸ்டா அதை அனுப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பக்கூடாது. சிறுநீர் சிறுநீர் கழித்து முடித்து விட்டாலும் கூட ஒரு 10 செகண்ட் வெயிட் பண்ணணும். அடுத்து சிறுநீர் கொஞ்சம் வரலாம், வெளியே வரலாம், கொஞ்சம் முழுமையா அதை வெளியே தள்ளிடணும். சரிங்களா? அதே போல பெருங்குடலுடைய ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் எந்த அளவுக்கு நீங்க தரையில உட்காரக்கூடிய பழக்கத்தை கொண்டவர்களாக இருக்கிறீர்களோ அந்த அளவுக்கு பெருங்குடலுடைய அந்த பிரித்தெடுக்கும் திறன் சிறப்பா இருக்கும். தரையில உட்காந்து சாப்பிட்றது, தரையில உட்கார்றது, முக்கியமா இந்தியன் டாய்லெட் பயன்படுத்துறது. இந்தியன் டாய்லெட் இல்லாதவங்க மலாசனம் என்ற ஒரு ஆசனத்துல டாய்லெட் போறதுக்கு முன்னாடி ஒரு 5 நிமிஷம் உட்காந்துக்கிறது. இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே அந்த பெருங்குடலுடைய சத்து கழிவு பிரித்தெடுக்கக்கூடிய திறனை மேம்படுத்தும். சிறுநீரகத்தினுடைய சத்து கழிவு பிரித்தெடுக்கக்கூடிய திறனை மேம்படுத்தும். இந்த 2ஆம் கட்ட பிரித்தெடுப்பு என்பது சிறுநீரகங்களிலும் பெருங்குடலிலும் செய்யப்படுது இல்லையா? இது சிறப்பா நடக்க 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 நம்ம உடம்புல சேமிக்கப்பட்ட சக்தி உருவாகும். இந்த சேமிக்கப்பட்ட சக்தி பல வகைகளிலும், முக்கியமாக ஆபத்து காலங்களில் நமக்கு பயன்படும். சரி, இப்ப நம்ம 1 லட்சம் சம்பளம் வாங்குறோம், கம்பெனில அந்த பிடிச்சு வைப்பாங்கல்ல, தேவைப்படும்போது கொடுப்பாங்களா, அந்த மாதிரி. அதனால எப்பவுமே இந்த சின்ன சின்ன விஷயங்களை நம்ம கரெக்டா ஃபாலோ பண்ணும்போது நிறைய விஷயங்கள் நம்ம அச்சீவ் பண்ணணும். அதுதான் டாக்டர் சொல்றாங்க, உணவின் கழிவிலிருந்து உயிர் சக்தியை பிரித்தெடுக்கக்கூடிய ஆற்றல் இருக்கிறது. சிறுநீரகத்தின் உயிர் சக்தியே கருவின் வளர்ச்சி. தாயின் கர்ப்பப்பையில் நாம் கருவாக உருவெடுப்பதற்கு காரணமே இந்த சிறுநீரகங்களில் சேகரிக்கப்பட்டு இருக்கும் உயிர் சக்தி தான். பின்னர் கருக்கோளத்தில் இருக்கும் செல் அணுக்கள் தனித்தனியே பிரிந்து பல உறுப்புகளாக உருவெடுப்பதற்கும் பின்னர் அவ்வுறுப்புகளின் முழுமையான வளர்ச்சிக்கும் மிக மிக இன்றியமையாதது பேர்காலத்தில் ஒரு தாய் தன் சிறுநீரகங்களில் சேமித்து வைத்திருக்கும் அப்பழுக்கற்ற உயிர் சக்தியும் அதன் உயிரோட்டமும் தான். தாயின் சிறுநீரகத்தின் உறுதி பேறுகாலத்திற்கு அவசியம். ஒரு பெண் திருமணமானதும் எந்த நிமிடமும் கர்ப்பம் தரிக்கலாம். ஆனால் அந்த பெண் 10 மாதங்கள் தான் சுமக்கப் போகும் குழந்தையை பராமரிக்கக்கூடிய அளவிற்கு தன் சிறுநீரகங்களில் போதுமான அளவில் உயிர் சக்தி இருக்கிறதா என்பதை எவ்வாறு அறிந்து கொள்ளும்? மாதப்போக்கின் போது உடலில் சோர்வு ஏற்படக்கூடாது. முக்கியமாக கை கால்களில் அயர்ச்சி ஏற்படக்கூடாது. 2வது, உடலுறவுக்கு பின்னர் மறுநாள் எழும்போது கை கால்களில் சோர்வும் அயற்சியும் களைப்பும் மிகுதியாக காணப்படுமானால் அந்த பெண்ணின் சிறுநீரகங்களில் உயிர் சக்தியானது போதுமான அளவில் இல்லை என்பதை தெளிவாக உணர்ந்துள்ளது. ஸோ இதெல்லாம் முக்கியமான சிம்டம்ஸ். பரம்பரை நோய்கள். 10 மாதங்கள் வளரும் குழந்தைக்கு பரிபூர்ண ஆரோக்கியத்தை கர்ப்பப்பையானது நிச்சயமாக கொண்டிருக்காது. 10 மாதங்கள் கழித்து குழந்தை பிறக்கும்போது தாயின் நோய்களையும் தன்னகத்தே கொண்டேதான் பிறக்கும். இவ்வாறே ஒவ்வொரு ஆணுக்கும் உடலுறவுக்கு பின்னர் அடிமுதுகு, தோள்பட்டை, கழுத்து வலி, கைகளில் அல்லது கால்களில் சோர்வும் வலியும் ஏற்படுமானால் இந்த நிலையில் மனைவியின் வயிற்றில் உருவாகும் கரு தகப்பனுடைய வியாதிகளை கொண்டே பிறக்கும். ரொம்ப முக்கியமான புரிதல். அதனாலதான் நான் முன்னாடியே சொன்னேன், அதாவது திருமணமானதுக்கு அப்புறம் நீங்க ஆரோக்கியமா இருக்கிறது அப்படிங்கிறது எந்த அளவுக்கு உங்களுக்கு பலன் தரும்னு தெரியாது. ஏன்னா திருமணம் ஆனதுக்கு அப்புறம் எனி டைம் நீங்க கன்சீவ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அந்த கன்செப்ஷன் நடந்ததுக்கு அப்புறம் நீங்க இயல்பான வாழ்க்கை முறையில இருக்க முடியாது. ஏன்னா நிறைய கண்டிஷன்ஸ் வரும். நினைச்சது சாப்பிட முடியாது. வாந்தி எடுத்து 4 மாசம் ஓடிடும். சரியா? ஒரு ஆணுக்கு அந்த உடலுறவுக்கு பின்னர் எந்த கான்ட்ரிபியூஷனும் இல்லை அந்த கருவுல. இப்போ ஒரு பெண்ணுக்கு திருமணம் ஆகிறதுக்கு முன்னாடியே, அதுதான் நான் சொன்னேன், பருவம் அடைந்து விட்டதற்கு பிறகிலிருந்தே அவர்களுடைய வாழ்க்கை முறையில, உணவு முறைகள்ல, மனநிலைகள்ல ஒழுங்கு ஏற்படுத்தப்பட வேண்டும். அப்ப மிஸ் பண்ணிட்டு திருமணம் ஆனதுக்கு அப்புறம் நீங்க என்ன பண்ணாலும் நீங்க எதிர்பார்த்த பலன் கிடைக்காது. இந்த பாயிண்ட எப்பயுமே பெண் குழந்தைகளை வச்சிருக்கிறவங்க ரொம்ப தெளிவா புரிஞ்சுக்கணும். உங்க குழந்தைங்களை நீங்க சூப்பரா படிக்க வைக்கலாம், நிறைய விஷயங்கள் சொல்லித்தரலாம். ஆனா அடிப்படையான இந்த விஷயத்த நீங்க சொல்லித்தரல அப்படின்னா ஒரு மிகப்பெரிய வெற்றிடம் ஏற்பட்டு. அதனால இது ரொம்ப கவனமா நம்ம பார்த்துக்கணும்.
அதே போல ஒரு ஆணுடைய பொறுப்பு என்பதும் அதே தான். அவனும் தான் பருவமடைந்த காலத்திலிருந்து தன்னுடைய ஒழுங்கை பேணிக் கொள்ள வேண்டும். அந்த ஒழுங்கில் அவருடைய சந்ததிக்கு நன்மைகளை செய்ய வேண்டும். அப்படி இல்லைன்னா அது அப்படியே உங்களுக்கு உங்க செயல்களுக்கான விளைவுகளை உங்களுக்கே வந்து சேரும். உங்களுக்கே அது ஒரு சோதனையாக வரும். ஏன்னா ஒவ்வொருத்தர் செஞ்ச செயலுக்குமான விளைவு அவருக்கு தானே வரும். அதனால வந்து ஆண்களும் சரி பெண்களும் சரி, நீங்கள் பருவ வயதை அடைந்து விட்டீர்கள் என்றால் நீங்கள் பல்வேறு விதமான ஒழுங்குகளை பேணிக்கொள்ள வேண்டும். அந்த பருவ காலம் வந்து ரொம்ப சேலஞ்சிங்கான காலம். ஹார்மோன்களுடைய எழுச்சி ரொம்ப உச்சமா இருக்கும். நவீன வாழ்வியல் சூழல்கள் எல்லா விதமான வழிகேடுகளுக்கான பாதையையும் அகல திறந்து விட்டிருக்கிறது. அப்ப இந்த இடத்துல அவர்களும் அறியாத பருவத்தில் இருக்கிறாங்க. அப்போ புரிதல் உள்ள பெற்றோர்களுடைய பணி என்பது ரொம்பவும் சென்சிட்டிவானது. அது ரொம்ப பேலன்ஸ்டா அவங்க அதை ஹேண்டில் பண்ணணும். நான் சொன்ன மாதிரி சார் கேட்ட மாதிரி கண்டிப்பை மட்டுமே நம்ம வெளிப்படுத்திட முடியாது. நிறைய விஷயங்கள் மருத்துவ ஞானங்கள் என்பது ரொம்ப தேவை. அதுவும் அக்குபஞ்சர் மருத்துவ ஞானங்கள் என்பது குழந்தையை வளர்ப்பதற்கு எந்த அளவுக்கு உதவ முடியும் அப்படிங்கிறத படிச்சவங்களுக்கு புரியும். அதனால ரொம்ப முக்கியமா அதை நம்ம கடைபிடிக்கணும். உடல் உறவை பேணுவது எப்படி? தம்பதியர்களே, ஒரு அடிப்படை உண்மையை கவனத்தில் வையுங்கள். உடல் உறவுக்கு பின் மனதுக்கு அமைதியும் உடலுக்கு சுகமும் புத்துணர்ச்சியும் ஏற்பட வேண்டும். இந்த நிலைமையில் கருத்தரிக்கும் உங்கள் குழந்தை ஆழமான மனப்பக்குவம் உடையதாகவும் திடமான தேக ஆரோக்கியத்தை கொண்டதாகவும் வளரும். ஆனால் உடல் உறவுக்கு பின்னர் இதற்கு மாறான சூழ்நிலையில் நீங்கள் கஷ்டப்படுவீர்களே ஆனால் உடல் உறவை தீர்மானமாக தவிர்த்து விடுங்கள். இது 2 வகைகளில் உங்கள் வாழ்க்கைக்கு பயனுள்ளதாக இருக்கும். இப்போ உடல் உறவுக்கு அப்புறம் ஏற்படக்கூடிய விஷயத்தை எப்படிங்க முன்னாடியே கணிக்கிறது அப்படின்னு ஒரு கேள்வி வருது. இந்த கேள்விக்கு ஒரு எளிமையான விடை என்னன்னா, அந்த உடல் உறவுக்கான தேவை என்பது உங்களுடைய உணர்வில் உணரப்பட வேண்டும். அந்த உணர்வில் உணரப்படுதல் என்றால் என்ன? அதை ஏன் பெரும்பாலான ஆண்களும் பெண்களும் தவற விட்டுறாங்க அப்படின்றத பத்தி ஒரு விளக்கத்தை நம்ம பார்க்க வேண்டிய தேவை இருக்குது. அடுத்த வகுப்புல அதை நம்ம பார்க்கலாம். ஸோ அடுத்த வகுப்பு வந்து வெள்ளிக்கிழமை காலை 6 மணிலேருந்து 7 மணி வரைக்கும் ஏற்கனவே அந்த ஷெட்யூல் நம்ம அறிவித்திருக்கின்றோம். இந்த புத்தகம் ஒரு 2-3 வாரம் அப்படியே போகட்டும். என்ன மாதிரி ஃப்ளோவில் போகுதுன்னு பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம, ஏன்னா இந்த புத்தகத்தை பொறுத்த வரைக்கும் என்னென்ன நிறைய விளக்கங்கள் தேவைப்பட்டுக்கிட்டே இருக்கும். ஃபர்ஸ்ட் டைம் இந்த புத்தகத்தை படிக்கும்போது, அதுவும் அக்குபஞ்சர் நாலேஜ் இல்லாமல் ஒருத்தவங்க படிக்கிறாங்கன்னா சுத்தமாக புரியாது. அக்குபஞ்சர் ஞானங்களோட படிக்கிறவங்களுக்கு ஓரளவுக்கு புரிஞ்சிடும். அவங்களுக்கே 2-3 தடவை படிக்கும்போது புரியும். ஸோ நம்ம வந்து இப்போ நம்ம வாசிச்சுட்டு அதுக்குரிய விளக்கங்களை பார்த்துட்டு அதில் ஏதாவது கேள்விகள் இருந்தால் கிளாரிஃபை பண்ணிட்டு தான் இந்த ஜேர்னி போகணும். சரிங்களா? பொறுமையாக இருங்க. இந்த புத்தகத்தை அவசரமாக படித்து முடிக்க வேண்டாம். முழுமையாக தெளிவான ஒரு புரிதலோட இந்த புத்தகத்தை நம்ம முடிக்கணும். இது நமக்கு நன்மை, நம்ம குடும்பத்துக்கு நன்மை, நம்ம சந்ததிகளுக்கு நன்மை. அந்த நன்மைகள் அவர்கள் மூலமாக அடுத்தடுத்த சந்ததிகளுக்கும் கடத்தப்பட வேண்டும். இந்த புத்தகம் ஒரு பொக்கிஷம். ஒவ்வொருவரும் எங்க தவறுறாங்களோ அந்த தவறுற விஷயத்த இந்த புத்தகம் அட்ரஸ் பண்ணுது. அதனால கவனத்தோட இந்த புத்தகத்தை நம்ம வாசிக்கலாம். ஸோ இன்றைய வகுப்பை நாம் நிறைவு செய்து கொள்வோம். தேங்க்யூ வெரி மச். அடுத்த வகுப்பில் நம்ம